தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். பின்னால இடம் கஷ்டமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் முன்னால வந்துடலாமாங்க? முக்கியமாக சகோதரிகள் சைடில் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அப்படியே முன்னால வந்துடுவீங்களா? இன்னும் பின்னால வந்துட்டு தான் இருக்காங்க, உட்கார கஷ்டமா இருக்கும்ல, கொஞ்சம் முன்னால வாங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம். இடம் இருக்குதான் நமக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் முன்னால் வந்துட்டீங்கன்னா பின்னால் வர்றவங்க ஈஸியாக இருக்கலாங்க. சரி, லூக்கா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி பாருங்க. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். இன்னொரு வசனம் கூட வாசிச்சிடலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோவான் 17:15வது வசனம் வாசிக்கலாமாங்க? நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த 2 வசனத்திலையும் ஒரு முக்கியமான கருத்து ரிப்பீட் பண்ணப்படுகிறது. லூக்கா 11ல் ஏன் கூட உங்க கூட ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு, நீங்க இப்படி ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெபிக்க சொன்னார்? லூக்கா 11:4 நாங்க சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ரட்சித்துக் கொள்ளுன்னு என்ன அர்த்தம்? காப்பாற்றிக் கொள்ளுங்க, எங்களை காத்துக்கொள்ளுங்க, தீமையிலிருந்து எங்களை காத்துக்கொள்ளுங்க. இந்த இடத்துல வாசிக்கிறோம். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் ஏசாமி ஜெபிக்கிறார் பிதாட்ட, நீர் அவர்களை தீமையிலிருந்து ரட்சிக்கும்படி காக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். கிரேக்க மொழியில இந்த இடத்துல இது தீமை என்று சொல்ல கூட சொல்லலாமா, தியோன் என்று சொல்லி கூட சொல்லலாமா? ஈவில்னு சொல்லலாம், ஈவில் ஒன் என்று சொல்லலாம். அது ஒரு குணத்தையும் குறிக்கும், அது ஒரு ஆளையும் என்ன செய்ய முடியும்? குறிக்க முடியும். அப்ப இந்த 2 வசனத்திலையும் தீமைங்கிற இடத்துல தியோனுங்கிற வார்த்தையை வச்சு நம்ம பார்க்கும்போது, தியோன்னு யாரை குறிக்குது? அது யார்? தியோன் சாத்தானை குறிக்கிறது. சரியாங்க? அப்ப நான் சாத்தானே அந்த இடத்துல போட்டுட்டு லூக்கா 11ல் ஏன் கூட உங்க கூட ஆண்டவர் ஜெபிக்கும்படி ஒரு முக்கியமான காரியத்தை சொன்னார். இதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெபம் பண்ணுங்க? சோதனைக்கு உட்பட பண்ணாமல் சாத்தான்றிருந்து எங்களை நீங்க என்ன செய்யுங்க? ரட்சித்துக் கொள்ளுங்க. ஏசுவாமி சிலுவைக்கு போருக்கு முன்னால பாரத்தோடு கூட ஜெபம் பண்ணாரு தன்னுடைய சீஷர்களுக்காக. அந்த சீஷர்கள் மூலமா சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கொள்ள போகிற எனக்காக உங்களுக்காக அன்னைக்கே ஏசப்பா ஜெபித்தாரு. என்ன ஜெபித்தாரு? இவர்களை தீமையின் நின்று, தீமைங்கிற இடத்துல என்ன போடலான்னு சொல்லி சொன்னேன்? சாத்தான் என்று போடலான்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்க? தியோன், சாத்தானின் நின்று இவர்களை காக்கும்படி வேண்டி கொள்ளுகிறேன். ஆண்டவருடைய பாரம் என்னன்னாங்க, உலகத்துல ஒரு டேஞ்சரஸான தன்னுடைய ஜனங்களை அவரை விட்டு பிரிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது, ஒரு வல்லமை இருக்கிறது. ஆண்டவர் நம்மகிட்ட சொன்னாரு, நீங்க விழிப்புடன் இல்லைன்னா, நீங்க ஜாக்கிரதையா இல்லைன்னா, நீங்க சுயபலத்தை சார்ந்து கொண்டா சீக்கிரமா அந்த சோதனையில உட்பட்டு நீங்க விழுந்து போயிருவீங்க, நீங்க அழிஞ்சு போயிருவீங்க, நீங்க நரகத்துக்கு போயிருவீங்க. அதனால எப்பொழுதுமே உங்களுடைய ஜெபம் என்னவா இருக்கணும்? பிதாவே, இந்த தீயோன் கையிலிருந்து என்ன செய்யுங்கன்னு நீங்க ரட்சித்துக் கொள்ளுங்க, புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. ஏசாமியே பாரத்தோடு கூட ஜெபம் பண்ணாரு. ஆண்டவரே, என் சீஷர்களை என் கையில கொடுத்த இந்த மக்களை, இவர்கள் மூலமா உம்மை விசுவாசிக்க போகிறவர்களை இந்த சாத்தான் கையில நீங்க என்ன செய்யுங்க? நீங்க ரட்சித்துக் கொள்ளுங்க, காத்து கொள்ளுங்கன்னு ஏசப்பா நம்ம பார்த்து சொன்னாரு. இன்னைக்கு நம்முடைய தியானம் என்னன்னாங்க, ஒரு வசனம் எடுத்துக்கொள்ள போறோம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ள போறோம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். 2 Corinthians chapter 2
verse 11. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாமாங்க? சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. யாருடைய தந்திரங்கள்? அந்த அவனுங்கிறது யாரை குறிக்குது? சாத்தானை குறிக்குது. சாத்தானுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே. அது நமக்கு புதிதில்லவே, எனக்கு தெரியாதுன்னு சொல்லத்தக்கவைகள் அல்லவே. அந்த தந்திரங்களை நீங்க அறிஞ்சவைகள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் அன்றைக்கு சொல்லுகிறத பார்க்கிறோம். பாருங்க, ஏசுவாமி சொல்லும் போதுங்க, பைபிள் ஒரு சில வசனங்கள் முன்னால வைக்கிறேன், நமக்கு தெரிஞ்ச வசனம் எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தாரு, பிசாசுக்கு நீங்க என்ன செய்யாதீங்கன்னாரு? இடம் கொடாதிருங்கள். பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? நீங்க இடம் கொடாதீங்கன்னு சொல்லி சொன்னாரு. ஆண்டவர் தன்னுடைய சாட்சியாய் யோவான் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல சொல்றாரு, இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி என் பக்கத்துல என்ன செய்யறான்? வருகிறான். யோவான் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி, கரெக்ட் தானா? 14:30 தானே? ஆமா, 14:30 வாசிக்கிறோம். 2வது பகுதி, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. நம்மை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? நீங்க இடம் கொடுத்துறாதீங்க. தன்னுடைய வாழ்க்கையின் சாட்சியை சொன்னாரு, அவனுக்கு கொஞ்சம் கூட என்கிட்ட என்ன இல்லை? இடம் இல்லை. அவனுடைய பொருள் ஒண்ணுமே என் கையில இல்லை, அவனுடைய காரியங்கள் எதுவுமே என் கையில இல்லை, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் சொல்றாரு பாருங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல, சரி அது கூட வேண்டாம், யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 7. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பாருங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. தன்னுடைய சாட்சியை சொன்னாரு, அவனுக்கு என் கூட கொஞ்சம் கூட என்ன இல்லை? இடம் இல்லைன்னு சொல்லி சொன்னாரு. இந்த இடத்துல சொன்னாரு, அந்த பிசாசுக்கு நீங்க தைரியமா என்ன செய்யுங்க? நீங்க எதிர்த்து நில்லுங்க, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவனுக்கு இடம் கொடுத்துறாதீங்க, அவனை கண்டு நீங்க பயந்துராதீங்க. பிசாசுக்கு ஏசப்பா அன்னைக்கு சொன்னார், நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருங்க. அவரும் நமக்காக ஜெபம் பண்ணாரு. இன்றைக்கும் இரவும் பகலும் பிதாவின் சன்னிதானத்தில் எனக்காக உங்களுக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். அவர் என்றும் உயிரோடு இருக்கிறார், முற்றுமுடிய பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறாரு. என் கூட உங்க கூட ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, அவனுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. ஒரு சில வசனங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். இந்த வசனம் மட்டும் நம்ம வாசிட்டு வந்துடலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் இந்த சாத்தானுடைய ஒரு சில குணாதிசயங்களை சொல்லிட்டு வர்றாரு. அதை மட்டும் நம்ம பார்க்க போறோம். அப்புறம் அவனுடைய தந்திரங்களை குறித்து 5 வசனங்களை இன்னைக்கு நம்ம தியானிப்போம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். 2 Corinthians 11:3 வாசிக்கலாம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். பிசாசுடைய சுபாவம் என்ன? அவன் தந்திரத்தினாலே அன்னைக்கு ஏவாளை வஞ்சித்தான், இன்னைக்கு என்னையும் உங்களையும் தந்திரத்தினால் அவன் என்ன செய்ய வல்லவன்? அவன் வஞ்சிக்க வல்லவன். வஞ்சிக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? ஏமாற்றுகிறது அர்த்தம். எதிலிருந்து ஏமாற்றுகிறானா? the simplicity of Christ போட்டிருக்கு ஆங்கிலத்துல. அப்படின்னா சிம்பிளா அவரை விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். எந்த ஒரு காம்ப்ளிகேஷன் இல்ல, ஏதாவது யோசிச்சு இப்படி அப்படி இந்த முறை அந்த முறைன்னு இல்ல, முழுக்க முழுக்க அவர் மேல நான் விசுவாசம் வைக்கணும், அவ்வளவுதான் அழைக்கப்படுகிறோம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு வேற தந்திரமான ஏதோ ஒரு காரியங்கள் எல்லாம் செஞ்சு என்னை திருப்தி அடைய பண்ணி கிறிஸ்துவை விட்டு நம்மளை என்ன செய்வானா? தூரப்பட வைக்க பார்ப்பானா. அதுல அவன் வஞ்சிக்கிறவன் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதே 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல அவனை குறித்து ஒரு சுபாவம் சொல்லப்படுகிறது பாருங்க. 14th verse.
அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. சாத்தானுடைய ஒரு சுபாவம் என்ன? அவன் ஒளியின் தூதன் அல்ல, ஒளியின் தூதனுடைய வேஷத்தை என்ன செய்வான்? தரித்து கொள்வான். தான் ஒளியில் இருக்கிறது போல, தான் பரிசுத்தமான போல, தான் நீதிமான போல, நல்லது செய்வது போல, எனக்காக அக்கறை உள்ளவனை போல ஒரு வேஷம் தரித்து கொள்ளுகிறவன் என்று சொல்லி வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 Corinthians 4:4 வாசிக்கலாம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். ஏசப்பாவும் அவருடைய வசனமும் எனக்கு அட்ராக்டிவா இராதபடி, எனக்கு வெளிச்சமாய் இராதபடி, என் கண்களுக்கு தெரியாதபடி என் மன கண்களை பிசாசு என்ன செய்கிறவனா? அவன் குருடாக்குகிறவன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். ரெவலேஷன் சாப்டர் 12 verse 10. அவனுடைய இன்னொரு சுபாவத்தை அங்க வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 12 10வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். பிசாசுடைய சுபாவம் என்ன? குற்றம் சாட்டுகிறவன். அது இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறவன். யார்கிட்டயா? அந்த வசனம் என்ன சொல்லுது? யார்கிட்ட குற்றம் சாட்டுகிறானா? அவருக்கு முன்பாக நம்ம என்ன செய்கிறான்? அவன் குற்றம் சாட்டுகிறவன். அவனுடைய சுபாவம் என்ன? உன் பிள்ளைன்னு சொல்லி சொன்னீங்களே, உங்க மகள் என்று சொன்னீங்களே, உங்க ஊழியன் என்று சொல்லி சொன்னீங்களே, பாருங்க இப்படி செய்கிறான் என்று சொல்லி நம்ம ஆண்டவருக்கு முன்பாக இரவும் பகலும் அக்யூஸ் பண்ணி கொண்டே இருக்கிறது தான் பிசாசுடைய வேலை. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44வது வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 44வது வசனம். John 8:44 வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்திலே எடுத்து பேசுகிறான். அவன் மனுஷ கொலைபாதகன், சத்தியத்திலே நிலைத்து நிற்காதவன், பொய் பேசி பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் அவன் இருக்கிறான். தன் சொந்தத்துல இல்லாதத இருக்கிறது போல ஏமாற்றி நம்மளை வஞ்சிச்சு, வசனத்துல அப்படி இல்லவே இல்லை, சத்தியம் அப்படி சொல்லவே இல்லை, அப்படி இருக்கிறது போல என்னை ஏமாற்றி என்னை வஞ்சிக்கிறவன், பொய் பேசி தன் சொந்தத்துல சொல்லி என்னை அந்த இடத்துக்கு நம்ப வைக்கிறவனாய் சாத்தான் இருக்கிறான் என்று பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆண்டவர் பிசாசை குறித்து சொல்லும் போது சொல்றாரு, வாசிக்கலாம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அவனுடைய பெயர் ஆண்டவர் என்ன சொல்லி சொல்றாரு? அவன் திருடன் என்று சொல்லுகிறாரு. அவன் திருடுகிறான், கொலை செய்கிறான், அவன் அழிக்கிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம். என்னுடைய சமாதானத்தை திருடுகிறான், என்னுடைய பரிசுத்தத்தை திருடுகிறான், என்னுடைய அர்ப்பணிப்பை திருடுகிறான், என்னுடைய கீழ்ப்படிதலை திருடுகிறான். ரொம்ப நாள் முன்னால இப்போ நம்ம சபை ஆரம்பிச்சது வந்துங்க, சபை கூட நாங்கள் ஆரம்பிச்சது ஜீவா நகர்ல ஒரு ஸ்கூல் இருந்துச்சு. அந்த ஸ்கூல்ல தான் கூட ஆரம்பிச்சோம். அப்ப அந்த ஆரம்ப நாட்களில் சின்ன கூட்டமாக தான் இருந்தோம். அப்போ எங்களோடு கூட சேர்ந்து ஆராதித்த ஒரு சகோதரன் ரொம்ப வருஷம் கழிச்சு இங்கே எங்களோடு கூட ஆராதிக்கிறதுக்காக அன்னைக்கு வந்திருந்தாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு அன்னைக்கு கர்த்தருக்குள்ள வந்தாரு, எங்களோடு கூட இணைஞ்சிருந்தாரு. அப்புறம் பல சூழ்நிலைகள்னால எங்கெங்கெல்லாம் போயிட்டாங்க. திரும்பி இங்க வந்திருந்தாரு. உட்கார்ந்து முடிச்சுட்டு என்னோடு கூட பேசினாங்க. அன்னைக்கு போல நம்ம இன்னைக்கு இல்லையே அப்படின்னாரு. சபையோ குறித்து சொன்னாரு. நீங்களும் அன்னைக்கு போல இல்ல பிரதர் அப்படின்னாரு. அன்னைக்கு போல நீங்க என்ன செய்யல, இன்னைக்கு நீங்க இல்ல, நீங்க மாறிட்டீங்க. அன்றைக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பாரத்தோடு உள்ள உட்காருவோம். நடுவில் சடன சபையில என்ன செய்ய மாட்டாங்க,
எந்திரிச்சு போக மாட்டாங்க. அவ்வளோ ஈஸியா லேட்டா உள்ள என்ன செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க. பாடல் நேரம் கூட பாரத்தோடு இருக்கிற நேரமா இருக்கும். கண்ணீரோடு உட்கார்ந்துட்டு இருப்போம். வசன நேரம் கண்ணீரோடு உட்கார்ந்துட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கும் சடனா எந்திரிச்சு போறாங்களே. பாடல் நேரமும் சந்தோஷமா இல்லையே. நீங்க கூட வசனம் கொடுக்கும்போது ஆண்டவர் கிரியை செய்யறதுனால பார்க்க முடியலையே. நீங்களும் மாறிட்டீங்க பிரதர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் முன்னால் ஏதோ மேக்கப் பண்றது போல பேசிட்டேன். ஆனா பின்னால் உட்கார்ந்து பார்த்தேன், ஆண்டவர் உண்மைதான் ஆண்டவரே, அன்றைக்கு போல நாங்க என்ன இல்லை இன்னைக்கு இல்ல ஆண்டவரே. சாத்தான் நமக்குள்ள இருக்கிற அந்த பக்திய, அந்த கீழ்ப்படிதலை, அந்த சந்தோஷத்தை அவன் திருடுகிறவனா இருக்கிறான். அவன் திருடிட்டு போயிட்டான். எதுக்கோ நம்ம முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அவனுடைய சுபாவம் திருடுகிறவன் என்று சொல்லி வாசிக்கிறோம். நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும். ஆதியில் இருந்தது போல அந்த அர்ப்பணிப்பு, ஆதியில் இருந்தது போல கீழ்ப்படிதல், இதை செய்யணும் செய்வாங்க பாருங்க. இப்ப கூடங்க எனக்கு யாரையும் நான் வேதனைப்படுத்திருக்கா சொல்லல, ஆனா ஒரு கட்டாயத்தினால சொல்லுகிறேன். சடனா முன்னால நின்று பாடுறாங்க. பாடும்போது சொல்றாங்க எல்லாரும் என்ன செய்யலாம், எந்திரிச்சு நின்று பாடலான்னு சொல்லி சொல்றாங்க. நிறைய பேரு அந்த எந்திரிக்கிறதுக்கே என்ன இல்லைன்னா நமக்கு இஷ்டம் இல்லை. ஜெபம் பண்ணலான்னு சொல்லி சொல்லுகிறாங்க. முழங்கால் படியிடவே நமக்கு என்ன இல்லை, நமக்கு இஷ்டம் இல்லை. அது முன்பு அப்படியெல்லாம் இருக்காது. எந்திரினா உடனே என்ன செய்வோம், நம்ம எந்திரிப்போம். முழங்கால் படினா உடனே என்ன செய்வோம், முழங்கால் படிவோம். வசனம் எடுனா உடனே வசனம் எடுப்போம். நாட்கள் செல்ல 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 பழகிட்டோம். நம்ம பிசாசு எனக்குள்ள இருக்கிற கீழ்ப்படிதல் என்ன செஞ்சுட்டான், திருடிட்டான். அந்த அர்ப்பணிப்பை திருடிட்டான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை என்ன செஞ்சுட்டான், என்னை விட்டு திருடிட்டான். ஸ்கூல்ல பிள்ளைங்க இப்படி பேச மாட்டாங்க. சடனா எந்திரிச்சிட்டு போக மாட்டாங்க. தண்ணி குடிக்க போக மாட்டாங்க. யூரின் போகிறதா இருந்தாலும் அவசரப்பட்டு போக மாட்டாங்க. வெயிட் பண்ணுவாங்க. ஆனா சபையிலையோ சடனா எந்திரிச்சிட்டு போறோம். காரணம் என்ன, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இன்னைக்கு என்ன போச்சு, இல்லாம போயிடுச்சு. சபையில உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே வசனம் வரும்போது உள்ள உணர்த்தப்படுங்க. அப்போ ஒருத்தர் போய் இன்னொருத்தர் கூட்டிட்டு வெளியே போவாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா பின்னால வந்து சொல்லுவாங்க, எனக்கும் அவங்களுக்கும் மனஸ்தாபம் இருந்துச்சு, நான் போய் பேசிட்டு சரிபடுத்திட்டு வந்து சபையில வந்து உட்கார்ந்தேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இன்னைக்கோ சொந்த அம்மாவோடு பேசுறது இல்ல, சொந்த அப்பாவோடு பேசுறது இல்ல, சொந்த கணவனோடு பேசுறது இல்ல. ஆனா சபையில கர்த்தரோடு பேசுவது போல வந்து உட்கார்ந்துட்டோம். அந்த பயம் இன்னைக்கு இல்லாம போயிடுச்சோ. இது யாருடைய வேலை, இது சாத்தானுடைய வேலை. அந்த சாத்தானுக்கு நானும் நீங்களும் என்ன செஞ்சிட்டோம், இடம் கொடுத்துட்டோம். வஞ்சிக்கிற அவனுக்கு, திருடுகிற அவனுக்கு, கொலை செய்கிற அவனுக்கு, அழிக்கிற அவனுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து பேசுறாரு, அவருடைய தந்திரங்களை நீ அறியாதவைகள் அல்லவே. அவன் திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேற ஒன்றுக்கும் வரான். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை அதுவும் நம்ம வாசிச்சிடலாங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல அவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அடைமொழி, ஒரு பெயர் பாருங்க. யோவான் 10:10 அவன் திருடன் என்று சொல்லி சொன்னாங்க. இந்த 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கலாம், சேர்ந்து வாசிக்கலாம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவனுடைய சுபாவம் என்ன, அவன் நமக்கு எதிராளி. அவன் ஒருவன் தான் நமக்கு எனிமி. அவன் ஒருவர் தான் நமக்கு பகையாளி. அவன் ஒருவர் தான் நமக்கு பகைஞன். அந்த பகைஞன் எப்படியாவது என்ன செய்யணும், கீழே விழ வைக்கணும், என்ன விழுங்கணும் என்று சொல்லி வகை தேடி சுற்றி 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 திரிந்து கொண்டே வந்து கொண்டே இருக்கிறானா. வாய்ப்பு கிடைக்குமா, வாய்ப்பு கிடைக்குமா, சான்ஸ் கிடைக்குமா, பலவீனப்பட்டு இடம் கொடுத்துருவாங்களா என்று சொல்லி சுற்றி 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 வந்து கொண்டே இருக்கிறானா. இன்னும் ஒரு வசனம் வாசிக்கலாம். ஆரம்பத்தை வாசித்த அதே வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். 2 Corinthians chapter 2 verse 11. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாமா? சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவன் மோசம் போக்குகிறவன், அவன் தந்திரக்காரனாய் இருக்கிறான். நம்ம இன்னைக்கு தியானித்து பார்க்க போறோம். பைபிள் இருந்து சம்பவங்களை எடுத்துக்கொண்டு தந்திரமா அவன் கிரியை செய்த ஒரு சில பகுதிகளை எடுத்துட்டு, என் வாழ்க்கையில அப்படி அவன் கிரியை செய்ய விட்டு கொடுத்துட்டேனோ, அதனாலதான் ஆதியின் சந்தோஷத்தை இழந்துட்டேனோ, ஆதியின் அர்ப்பணிப்பை இழந்துட்டேனோ, ஆதியின் கீழ்ப்படிதலை இழந்துட்டேனோ, பூர்வ நாட்களில் நடந்தது போல இன்னைக்கு நடக்கிறது இல்லையோ. நம்ம வேற யார் மேல குறை சொல்லாம, நான் என்கிட்ட குறைய நான் பார்க்கணும், நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க குறைய நீங்க பார்க்கணும். ஆண்டவரே உண்மைதான் சுவாமி, நாங்க இடம் கொடுத்துட்டோம், அவனுக்கு இடம் கொடுத்துருக்கிறோம்.
அவன்கிட்ட என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி என்னால சொல்ல முடியவில்லை. அவன் காரியங்கள் ஏதோ எனக்குள்ள இன்னைக்கும் இருக்கிறதப்பா. அதனாலதான் இன்னைக்கு அவன் எங்க சபையில, எங்க குடும்பத்துல, என் தனிப்பட்ட லைஃப்ல விடுதலையோடு கிரியை செய்து கொண்டு இருக்கிறான். பயம் இல்லாம கிரியை செய்கிறான். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். முதல் சம்பவமா 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். இங்க டைரக்டா சாத்தான் என்று சொல்லி சொல்லப்படாது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிரிகளா இருந்தவர்கள் பெலிஸ்தர்கள். நம்ம 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், அவன் தான் நம்முடைய எதிராளி என்று சொல்லி. இங்க இஸ்ரவேலருக்கு எதிராளியா இருந்த பெலிஸ்தர் மூலமா ஒரு காரியம் நடக்கிறது. இது பிசாசுடைய ஒரு தந்திரம். என்ன காரியம்னா வாசிக்கலாம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கலாமாங்க. எபிரேயர் பட்டயங்களை ஆகிலும் ஈட்டிகளை ஆகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர் சொல்லி இருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை. இன்னொரு வசனமும் 22வது வசனமும் வாசிக்கலாம். யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாது இருந்தது. இந்த 13ஆம் அதிகாரத்தை நீங்க அப்புறம் வாசிச்சு பாருங்க. சவுல் ராஜாவாகி 1 வருஷம் ஆயிடுச்சுங்க. பெலிஸ்தரோடு யுத்தம். இப்போ பெரிய கூட்டமா பெலிஸ்தர் வருகிறாங்க இவனுக்கு எதிராக. அப்போ சாமுவேல் சொல்றாரு, நான் வந்து பலி செலுத்தி ஜெபம் பண்ணி யுத்தத்தை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி சொல்லுகிறாங்க. கர்த்தரையே சார்ந்து கொண்டிருந்த இவர்கள் மனித பலத்தை சார ஆரம்பிக்கிறாங்க. சாமுவேல் வர்றதுக்கு லேட் பண்றாரு. 7 நாள் வெயிட் பண்ணுன்னு சொல்லி சொன்னாரு. 7வது நாள் இறுதியில வருகிறாரு. வெயிட் பண்ணி பார்க்கிறாரு. அந்த பெலிஸ்தருடைய பெரிய சேனையை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் நடுங்கிட்டு வெளியே ஓடிக்கொண்டிருக்கிறாங்க, பயந்து கொண்டு இருக்கிறாங்க, அங்கங்க ஒளிந்து கொண்டு இருக்கிறாங்க. கூட்டம் குறைஞ்சிட்டே போகிறது. பயமடைந்த சவுல் ஒரு ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை அவரே என்ன செய்கிறார். அப்போ கரெக்ட் டைம்ல யார் வந்துட்டாரு? சாமுவேல் வருகிறார். இப்ப சம்பவம் எல்லாம் நடக்கிறது. இந்த சூழ்நிலையில இந்த யுத்தத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தோற்கடிப்பதற்கு என்று சொல்லி எதிராளிகள் பயன்படுத்தின ஒரு யுக்தி என்னன்னா, அவங்க கையில என்ன இருக்கக்கூடாது? பட்டயம் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவங்க செய்த ஒரு யுக்தி. அதனால கொல்லன்கள் எல்லாம் சிறைபிடித்துட்டு போயிட்டாங்க. ஏதாவது வேணும்னா பெலிஸ்தர் கேம்புக்கு தான் போனோம். வசனம் எந்த அளவு அவல நிலையனா, ஒருத்தர் கையிலும் என்ன இல்லையா? பட்டயம் இல்லையா? வெறும் சவுல் கையில, யோனத்தான் கையில மட்டும்தான் பட்டயம் இருக்கிறது. பெரிய லட்சமான எதிரிக்கு எதிராக எதிர்த்து நிற்பதற்கு பட்டயம் கையில இல்லை. ஃபர்ஸ்ட் பிசாசுடைய தந்திரம் என்ன தெரியுமாங்க? நம்ம லைஃப்ல அவனுக்கு விரோதமாய் ஆண்டவர் நம்ம கொடுத்த ஆவியின் பட்டயம் அவருடைய வேத வசனம் தான். இந்த வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க விடாம வேற எல்லாத்தையும் முக்கியத்துவம் கொடுக்க வைக்கிறது. வேதத்தை தொட வைக்க கூடாது, வேதத்தை தியானிக்க வைக்க கூடாது, வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வைக்க கூடாது. வேதம் எனக்கு முக்கியம் அல்ல. வேதம் 2வது இடத்துக்கு நம்ம லைஃப்ல போய் விடுகிறது. வேதத்துக்கு இடமே இல்லாம சத்துரு பண்ணி விடுகிறான். பாடல்களுக்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளுகிறோம். பல நேரம் நம்ம சபைகளும் அப்படி போய் விடுகிறதோன்னு எனக்கு பயமாய் விடுகிறது. வசனம் நேரம் குறைந்து விடுகிறது. நேரம் போயிட்டே போகிறது. வசனத்துக்கு நேரம் இல்லாம போய் விடுகிறது. பாடலுக்கு அதிக நேரம் போய் விடுறோமோ நம்ம யோசிச்சு பார்க்கணும். இது ஒரு பிசாசுடைய தந்திரம் நமக்கு. யாரோ பார்த்து கேட்கிறேன், ரொம்ப வருஷம் முன்னால நம்ம சபைக்கு ஒரு பிரதர் வந்துட்டு இருந்தாங்க. இப்ப வேற இடத்துக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. அதிகாலையில் தொடர்ந்து ஜெபிப்பாங்க. எப்பவுமே அதிகாலையில் ஜெபிப்பாங்க. 1 மணி நேரம் எப்பவுமே ஜெபிப்பாங்க. பிரதர் என்ன ஜெபிப்பீங்க? எப்படி அந்த 1 மணி நேரம் செலவிடுவீங்க? அவரை பார்த்து கேட்டேன். அவர் பாடல் பாடுவாராம். என்னமோ டைம் சொன்னார், நான் மறந்துட்டேங்க. பாடல் பாடுவாங்க, கர்த்தரை துதிப்பாங்க. ஸ்தோத்திர பலின்னு ஒரு புக் இருக்கு, அந்த புக்கை வாசிப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் வசனம் வாசிப்பாங்க, ஜெபம் பண்ணி முடிச்சிருவாங்க. பாடல், ஆராதனை, ஜெபம், வசனத்துக்கு அந்த இடத்துல என்ன இல்லை. இது பிசாசுடைய தந்திரம். என்னுடைய உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கிறது? இந்த நாளுக்கு வந்திருக்கிறோம், ஆராதனைக்கு வந்திருக்கிறோம்.
உபவாச கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த கூட்டத்துக்கு நம்ம பெயர் மாற்றி வச்சிருக்கிறோம். இது உபவாச கூட்டம் இல்லை. ஏன்னா உபவாசமா இருக்கிறவங்க ரொம்ப குறைவு தான். நம்ம இல்லைங்க, முடிச்ச உடனே சந்தோஷமா நிறைய என்ன செய்ய போறோம், நம்ம சாப்பிட போறோம். 3 நாள் உபவாசம் இருந்த நாட்களும் உண்டு. தண்ணியும் குடிக்காம சாப்பிடாம ஒன்னும் செய்யாம இருந்த நாட்களும் உண்டு. அதெல்லாம் பிசாசு நம்ம என்ன செஞ்சுட்டான், திருடிச்சான். சரி என்னவோ, அதனால இந்த கூட்டத்துக்கு பெயரை மாற்றி வச்சுட்டோம். இது என்ன கூட்டம்? இது சுத்திகரிப்பு கூட்டம் என்று சொல்லி. சரி, இந்த சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு காலையில வசனம் வாசிச்சு வந்தவங்க எத்தனை பேரு? வசனத்துக்கு டைம் கொடுத்தவங்க எத்தனை பேரு? ஜெபிச்சிங்க யாரு? நான் யாரையும் கை உயர்த்த சொல்லல. எத்தனை பேர் ஜெபிச்சிங்கன்னு சொல்லி கேட்ட எல்லாரும் கண்டிப்பா என்ன செய்வோம், கை தூக்குவோம். எத்தனை பேர் வசனம் வாசிச்சிங்க? அன்று இன்னைக்கு உங்க சமூகத்துக்கு போறோம், உங்க வசனத்தினால என்னை ஆயத்தப்படுத்துங்க, என்னோடு கூட பேசுங்க. வசனத்துக்கு நேரம் கொடுத்தவங்க எத்தனை பேரு? பட்டயத்தை என் கையில விட்டு பிசாசு எடுத்து போடுகிறான். வசனத்தை விட வேற ஏதோ எனக்கு முக்கியத்துவம் ஆகிவிடுகிறது. மொபைல் காணாம போயிடுச்சுங்க, இருதயம் அடிச்சுக்குது. வசனம் காணாம போயிடுச்சு, பைபிள் காணாம போயிடுச்சு, வாழ்க்கையில வசனம் காணாம போயிடுச்சு. அதை குறித்து பெற்றோருக்கும் கவலை இல்லை, எனக்கும் கவலை இல்லை. மொபைல் பழசாயிட்டே வருகிறது. கவலைப்படுகிறேன், புது மொபைல் வேணும்னு வாஞ்சிக்கிறேன், தேடுகிறேன், வாங்குகிறேன். பைபிள் பழசாயிட்டே வருகிறது, கிழிஞ்சு போயிட்டே வருகிறது. அது குறித்து நான் கவலைப்பட மாட்டேங்கிறேன். ஏசப்பாவை குறித்து ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 42ஆம் அதிகாரம். இது நல்ல ஞாபகம் வச்சுக்கலாம். 42ஓட பாதி எவ்வளோ? சூர்யா தானே பிரதர்? 42ஓட பாதி எவ்வளோ? 21 அல்ல? 42. ஏசாயா 42ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கலாமாங்க? ஏசாயா 42ஆம் அதிகாரம் 21வது வசனம். 848வது பக்கமா? ஏசாயா 42:21. ஐசாயா 42:21. சரி வாசிக்கலாமா? கர்த்தர் தமது நீதியின் நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குவார். ஆண்டவரை பார்த்து எது ஆண்டவரை ரொம்ப முக்கியம் சொல்லி கேட்டா, அவர் எதை முக்கியம் சொல்லி சொல்றாரு சீத்தம்மா? வேதத்தை ஏசப்பா என்ன செய்யறாராம், முக்கியப்படுத்துகிறாராம். எனக்கு உங்களுக்கு எது பிரதர் முக்கியம்? சிஸ்டர், எனக்கு உங்களுக்கு எது இன்னைக்கு முக்கியம்? எந்த வேலை எனக்கு முக்கியம்? இந்த வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? அது என் லைஃப்ல முக்கிய இடம் இன்னைக்கு இருக்கிறதா நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க. 2 தீமோத்தேயுல வேதனையா ஏசப்பா கடைசி காலத்தை குறித்து சொல்லிட்டு வரும்போது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 4வது வசனமும் வாசிக்கலாமாங்க? ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். கடைசி காலத்துக்கு ஏசப்பா என்ன சொல்றாரு? சத்தியத்துக்கெல்லாம் முக்கியத்துவம். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்போமா? கட்டுக்கதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்போம். நானும் நீங்களும் இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணுங்க. சத்தியம் போதிக்கப்படுகிறது, ஆவியானவர் என்னோடு பாரமா பேசுகிறாரு, இருதயத்தின் ஏக்கத்தை என்னோடு கூட வெளிப்படுத்துகிறாரு. அந்த வாஞ்சை எப்படி இருக்கு? சடனா பிரசங்கம் பண்ணுறவங்க ஒரு சம்பவத்தை சொல்லுகிறாங்க, இப்படி இங்க நடந்துச்சு, அப்படி அங்க நடந்துச்சுன்னு சொல்லி சொல்லுகிறாங்க. என்னுடைய இன்ட்ரெஸ்ட் எங்க அதிகமா இருக்கிறது? சத்தியத்தின் மேல இருக்கிறதா அல்லது சம்பவத்தின் மேல இருக்கிறதா? ஒரு கதை சொல்றேன், கதை சொல்லும் போது இருக்கிற ஒரு உற்சாகம் சத்தியம் சொல்லும் போது இல்லையோ? ஒருவேளை புதிய ஆத்மா அப்படி இருந்து விடலாம். சத்தியத்தை அறிஞ்ச நாம கூட இன்னைக்கு சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் கடைசி காலம் இது. சாத்தானுடைய தந்திரம். பட்டயத்தை என் கையை விட்டு என்ன செஞ்சிடறான்? எடுத்து போட ஆரம்பிக்கிறான். அவனுடைய தந்திரங்களில முக்கியமான தந்திரம், என் கையில இருந்து பட்டயத்தை தூக்கி விடுகிறான். நம்ம எல்லாரும் இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும். இந்த அவனுடைய தந்திரத்துல நான் வஞ்சிக்கப்பட்டு போயிட்டேனா? வேதம் எனக்கு முக்கியமா இருக்கிறதா? வேதத்துல எனக்கு வாஞ்சை இருக்கிறதா? ரட்சிக்கப்பட்டதற்கு அடையாளம் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியுங்க. நான் ரட்சிக்கப்பட்டதற்கு முக்கியமான ஒரு அடையாளம் திருவசனமாகிய களங்கம் இல்லாத இந்த ஞான பாலின் மேல் எனக்கு என்ன இருக்கணுமா? வாஞ்சை இருக்கும். எந்த அளவு வாஞ்சை இருக்கணுமா? ஒரு பச்சை குழந்தை தன் தாய் பாலின் மேல் எவ்வளவு ஆசை கொள்ளுதோ அந்த அளவு எனக்கு எதன் மேல வாஞ்சை இருக்கணுமா?
இந்த வசனத்தின் மேல வாஞ்சை இருக்கணுமா? அப்படி இல்லை அப்படின்னா, அப்படி ஒரு சபைக்கு இல்லைன்னா, அப்படி ஒரு ஊழியனுக்கு அது இல்லைன்னா, அந்த ரட்சிப்பே என்னவா மாறி விடுகிறது? கேள்வியாய் மாறி விடுகிறது. என்னுடைய ஆசையாய் வேத வசனம் எனக்கு ஆசையா இருக்கிறதா? வாஞ்சியா உட்கார்றேன்னா? அதிகால ஜபம் இங்கதான் நினைக்கிறேன். அதிகால ஜபம் இங்க நடக்கும்போதுங்க, அப்ப டைம் வந்து 5:45 ஆரம்பிப்போம். எவ்வளவு மணிக்கு முடிப்போம்? 6:30 முடிப்போமா? நானே மறந்துட்டேன். 5:45 அது என்னமோ 5:45 ஆரம்பிச்சிட்டோம். என்ன யோசனையோட ஆரம்பிச்சோம்னா, 6 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோம். 6 மணியிலிருந்து அரை மணி நேரமா என்ன பிரதர் ஆரம்பித்துட்டேன். அது 5:45 பண்ணும்போது தான் 6:45 பண்ணோம். சரி, 6 மணிக்கு ஆரம்பிச்சோம், ஒரு டைமுக்கு முடிப்போம். என்னுடைய பாரம் என்னன்னா, எப்படியாவது சபையில் 5 மணிக்கு என்ன செய்யணும்? ஜெபம் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ 6 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண, சரி எல்லாரும் வரட்டும், 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். வர ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் முன்னால பண்ணலாம். ஏக்கம் என்ன, 6ங்கிறது 5:45 ஆகணும், 5:45 அடுத்தது 5:30 ஆகணும், அப்புறம் 5:15 ஆகணும், அப்புறம் 5 ஆகணும். 5 மணிக்கு சபையில் 5 to 6 சபையில ஜெபம் இருக்கணும். அதுதான் என்னுடைய பாரம். 6 மணிக்கு ஆரம்பிக்கிறோம், கொஞ்ச நாள் நடக்கிறது, கொஞ்சம் முன்னால போறோம், 5:45 ஆரம்பிக்கிறோம். இந்த 5:45 பிரேயர் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பிரதருடைய சாட்சி என்னன்னாங்க, அவர் சொல்றாரு, பின்னால சொன்னாரு, காலையில எந்திரிச்சிருவாராம், லேட் ஆயிருமா. அவர் சொல்றாரு, நான் டாய்லெட்டு கூட என்ன செய்ய மாட்டேன், அவசரமா இருக்குமா. அதாவது கூச்சப்படாம பேசினார். இதை வந்து அந்த அளவு வசனத்தின் மேல அவருக்கு தாகம். நான் டாய்லெட் போனோம், ஆனா போனா இங்க வசனத்தை நான் என்ன செஞ்சிருவேன், மிஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அதை கூட ஜெபத்துக்கு வந்து முடிச்சுட்டு தான் என்ன செய்வேன், நான் போவேன்னாரு. அந்த அளவு எதன் மேல அவருக்கு தாகம், இந்த வசனத்தின் மேல தாகம். எனக்கு உங்களுக்கு அந்த தாகம் இருக்கிறதா? அந்த பாரம் இருக்கிறதா? லேட்டா வரும்போது ஐயோ வசனத்தை இழந்து போயிருவேனே, கர்த்தரை துதிக்கிற துதியை இழந்து போயிருவேனே, ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ணிடுவேனே, எனக்கென்று ஆண்டவர் ஆயத்தம் பண்ணின உணவை மிஸ் பண்ணிட்டேனே. அந்த பாரம் இல்லைன்னா நான் யாருக்கு இடம் கொடுத்துட்டேன்? சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டேன். தந்திரமாய் வஞ்சிக்கிற அவனுக்கு நான் இடம் கொடுத்துட்டேன். பட்டயத்தை என் கையை விடுத்து எடுத்து போடணும் அவனுடைய ஆசை. கொல்லர்கள் இல்லாம பண்ணுகிறானா, வசனத்தை போதிக்கிறவர்கள் இல்லாம போக பண்ணுகிறான். ஊழியர்களும் கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் நாட்களாய் வந்து விடுகிறது. சுய இச்சைக்கேற்ற போதகர்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவரே, சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற போதகர்களை எழுப்புங்க. எனக்கும் உங்களுக்கும் இந்த திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல வாஞ்சியா இருக்க பண்ணுங்க. அதை விட்டு பிரிந்து என்னால் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அது எனக்கு வேணும். இந்த பாரத்தை சபைக்கு நீங்க தாங்க. ஃபர்ஸ்ட் காரியம், பட்டயத்தை என் கையில விட்டு அவன் உருவி விடுகிறான். இரண்டாவதாகங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு வர்றவங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நம்ம என்ன தியானிச்சுட்டு வர்றோம்? என்ன தியானிச்சுட்டு வர்றோம்? பிசாசின் தந்திரங்கள் அறியாதவைகள் அல்லவே. எங்க அறிஞ்சுக்கிறோம்? அதைய வேதத்துல தான் என்ன செய்கிறோம், அறிஞ்சுக்கிறோம். முதல்ல நமக்கு முன்னால ஆண்டவர் வைக்கிறாரு அவனுடைய ஒரு தந்திரம், இந்த வேதமாகிய பட்டயம் என் கையில இல்லாம பண்ணணும். கையிலன்னா வெறும் கையில பிடிச்சு பிரயோஜனம் இல்லை. விலையுந்த வேதத்தை கையில வச்சு பிரயோஜனம். அது எங்க இருக்கணும்? அன்புதாசுடைய எங்க இருக்கணும்? அது இருதயத்துக்குள்ள இருக்கணும். ஆள்வினுடைய இருதயத்துக்குள்ள இருக்கணும். அந்த வசனம் எனக்குள்ள நிலைச்சு நிக்கணும். நம்ம இந்த வருஷம் வாக்குத்தத்தமா ஏசப்பா கொடுத்தாரு. அவர் வரப்போறாரு சீக்கிரம். அவர் வெளிப்படுகிற நாள். வெளிப்படுதல்னா என்ன அர்த்தங்க? சடனா வருமா இல்லைங்க? நம்ம he is appearing, அதாவது he appeared அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், சடனா ஏசப்பா என்ன செய்வாராம், வருவாராம். அந்த சடனா, அந்த இமை பொழுதுல சடனா கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அவருடைய வருகை வந்துருமா. அவர் வெளிப்படும் போது, அப்புறம் அவர் வருகையிலே நானும் நீங்க என்ன ஆயிடக்கூடாது? அந்த வசனம் வாசிப்பீங்களா? அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி அவரில் என்ன செய்யுங்க, நீங்க நிலைச்சிருங்க. அது என்ன ஆண்டவரே, அவரில் நிலைத்திருங்கன்னு சொல்லி சொல்லுகிறீங்க? அந்த ஆரம்ப நாட்கள் அந்த 31 நைட்ல நம்ம தியானிக்கும் போது தியானிச்சோம். நிலைத்திருக்கிறது, அவரில் நிலைத்திருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம், சரியான அர்த்தம் என்னன்னாங்க, பர்மனண்டா அவரோடு கூட இருப்பது. சரியாங்க? அப்படின்னு என்ன அர்த்தம்? சபைக்கு வரும்போது மட்டுமல்ல, பைபிள் வாசிக்கும் போது மட்டுமல்ல, ஊழியக்காரங்க பார்க்கும் போது மட்டுமல்ல. நான் சென்னை போயிருந்தாலும் அஜய் யாரோடு கூட தான் இருக்கணும்? வசனத்தோடு கூட தான் இருக்கணும். நான் காலேஜ்ல வேலை செஞ்சாலும் நான் யாரோடு தான் இருக்கணும்? வசனத்தோடு கூட இருக்கணும். நான் ஸ்கூல்ல உட்கார்ந்துட்டு இருந்தாலும் அவனுடைய வசனத்தோடு கூட தான் இருக்கணும். வித்தியாசமான சூழ்நிலை இருந்தாலும் வசனத்தோடு கூட தான் இருக்கணும். அவரோடு நிலைத்திருக்கிறது. நிலைத்திருக்கிறவங்க தான் வருகையில என்ன ஆக மாட்டாங்களாம்,
வசனம் என்ன சொல்லுது? வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. என்னது வெட்கப்பட்டு போறதுன்னு என்ன அர்த்தம்? பாருங்க, இங்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறோங்க, சரியாங்க, எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறோம். சடனா ஏசப்பா என்ன சரி, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, நம்ம எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறோம், சடனா வெளிச்சம் வருகிறது, எக்கான சத்தம் கேட்கிறது, ஏசப்பா வர்றாரு. ஒரு நொடி பொழுதுல என்ன ஆயிருவோமா? மறுரூபம் ஆயிருவோமா? நான் கைவிடப்பட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. நீங்கெல்லாம் போயிட்டீங்க, நிறைய பேர் போயிட்டீங்க, பிரசங்கிக்கிற நானும் கைவிடப்பட்டு போயிட்டேன்னா எனக்கு அது எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு பெரிய வெட்கம். வாழ்நாளெல்லாம் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தது, ஊழிய செய்தெல்லாம் வீணா போயிருமே, அவர் பார்வையில ஏதோ ஆகாதவன நான் போயிட்டேனே. வெட்கப்பட்டு போக கூடாதுன்னா ஏசப்பா சொல்றாரு, என்னில் நீங்க என்ன செய்யுங்க? நிலைச்சிருங்க. அப்படின்னு என்ன ஆண்டவரே, நான் நிலைத்திருக்கிறேனா இல்லையா எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்டா அடுத்த வசனம் சொல்றாரு, அவர் 1 யோவான் 2:6 என்ன இல்ல, முதல் வார்த்தை என்ன? அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் என்ன செய்யணும்? நடக்கணும். அப்போ விமல் இயேசுவுக்குள் நிலைத்திருக்கிறான் என்று சொல்லி சொல்வாரானா, விமல் எப்படி நடக்கணும்? அவர் நடந்தபடியே என்ன செய்யணும்? நடக்கணும். ஏசப்பா தன்னுடைய சாட்சியை சொல்லும் போதுங்க, நான் இந்த உலகத்துக்கு வருகிறேன், இந்த நியாய பிரமாணம் எங்க இருக்குன்னு சொல்லி சொன்னாரு, என் உள்ளத்திற்குள். எங்க இந்த வசனம் இருக்கு? சங்கீதம் 40ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோமா? 40ல தானங்க, சங்கீதம் 40ஆம் அதிகாரம். ஆமா, 8வது வசனம். சங்கீதம் 40 8வது வசனம். 694 சங்கீதம் 40 8வது வசனம். சேர்ந்து வாசிக்கலாமாங்க? என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். முந்தின வசனத்துல இதோ நான் வருகிறேன், இதோ நான் வருகிறேன். இந்த பூமிக்கு வரும்போது என் ஆண்டுடைய நடக்க எப்படி இருந்துச்சான்? இந்த நியாய பிரமாணமாகிய வசனம் ஏசப்பாவுடைய இருதயத்துக்குள்ள என்ன செஞ்சுச்சான்? இருந்துச்சான். இப்ப என் கூட உங்க கூட ஆண்டு இன்னைக்கு எதிர்பார்க்கிறது கையில இல்ல, ஏதோ நல்ல பைபிள் வச்சுட்டு இருக்கிறது அல்ல. நான் ஏன் அதை சொன்னேன்னா, அந்த அளவு வேதம் எனக்கு முக்கியமா இருக்கிறதான்னு சொல்லி யோசிச்சு பார்க்கணுங்க. வேதத்தை அந்த அளவு நம்ம முக்கியப்படுத்துகிறோமா என்று நம்ம யோசிச்சு பார்க்கணும். ரொம்ப முக்கியமா என் உள்ளத்துக்குள்ள இந்த வேத வசனம் இல்லைன்னா சாத்தானுடைய தந்திரத்துக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம்? இடம் கொடுத்துட்டோம். இரண்டாவதாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். இங்க சாத்தானுடைய ஒரு தந்திரத்தை நம்ம பார்க்கிறோம். முதல் வசனம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 3 verse 1 வாசிக்கலாங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. கவனிங்க, பிசாசுடைய ஒரு தந்திரம் என்னன்னாங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தை மேல எனக்கு என்ன வர வைக்கணும்? எனக்கு சந்தேகம் வர வைக்கணும். இவர் இப்படிதான் சொன்னாரா? ஓ, இதுதான் அர்த்தமா? இது இல்லை, இப்படி இருக்காது, இந்த மாதிரிதான் அர்த்தமா இருக்கணும். அவர் சும்மா அவருக்காக சொல்றாரு, எப்ப பார்த்தாலும் என்னையே சொல்றாரு, வசனம் இப்படி எல்லாம் சொல்றது, வசனம் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு வசனத்தை குறித்து தப்பான எண்ணம் கொள்ள வைக்கிறது, அவர் சொன்ன வசனத்தின் மேல டவுட் வர வைக்கிறது, அவருடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளாம அவர் சொன்னா சரியா தான் இருக்கும். நேற்று மாலையில தேவனுடைய வார்த்தை இங்க போதிக்கப்பட்டு எனக்கு ரொம்ப உபயோகமா இருந்துச்சு. லூக்கா 5ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் பேதுருவுடைய படகுல போய் உட்கார்ந்துட்டார், வசனத்தை போதிக்க ஆரம்பிக்கிறார். வசனத்தை போதிச்சு முடிச்சுட்டு பேதுருவை பார்த்து என்ன சொல்லி சொன்னாருன்னா, ஏசப்பா என்ன சொன்னாரு? ஆழத்துக்கு, அப்படித்தானங்க, ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் வலைகளை நீங்க என்ன செய்யுங்க? போடுங்க அப்படின்னு. ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்க. கரெக்டா? அப்படியா போட்டிருக்கு? லூக்கா 5ஆம் அதிகாரம் எத்தனாவது வசனம்? 4வது வசனமா? ஆழத்திலே தள்ளு கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஆண்டவர் சொன்னார். அதுக்கு 5வது வசனத்துல
பேதுரு கொடுக்கிற பதில் என்னன்னா, அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். இதுல என்னது, நேத்து வந்தவங்க விட்டுருங்க, மற்றவங்க ஏதாச்சும் இதுல வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? அவர் என்ன சொல்றாரு, நீங்க சொல்றபடியே நான் செய்யறேன்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அந்த வார்த்தை கேட்கும்போது. ஏசப்பாக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கணும். இப்ப காவியா சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏசப்பா என்ன சொன்னாலும் நான் செய்வேன், என் வேலையை ரிசைன் பண்ணணும் நான் ரிசைன் பண்ணுவேன், ஊழியத்துக்கு வானா நான் வந்துருவேன், இந்த காசை கொடுனா கொடுத்துருவேன், அந்த இடத்துக்கு போன்னு சொல்ல சொல்லிடுவேன், ஏசப்பா என்ன சொன்னாலும் நான் செய்வேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஆண்டவருக்கு. பேதுரு அப்படி சொல்றது போலதான் இருக்கிறது. அப்படி வார்த்தையின்படியே நான் போடுகிறேன். ஆனா என்ன வித்தியாசம் தெரியுமாங்க? ஏசப்பா பன்மையில சொன்னார். என்ன பன்மையில சொன்னாரு? ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் வலையை போடுங்கள் சொல்லி சொல்லல. என்ன சொல்லி போட சொன்னாரு? வலைகளை போடுங்கள் என்று சொல்லி சொன்னாரு. ஆனா பேதுருவோ உடைய வார்த்தையின்படியே வலைகளை போடுகிறேன் என்று சொல்லி சொல்லாம என்ன சொல்லி சொல்றாரு? வலையை போடுகிறேன். ஒரு சின்ன மாற்றம். அதனால நடந்தது என்ன தெரியுமா? நேற்று அழகா நமக்கு முன்னால் அந்த வார்த்தை வைக்கப்பட்டுச்சு. ஆங்கில பைபிள்ல நான் அந்த வார்த்தையை கவனிச்சிருக்கிறேன். அடுத்த வசனம் சொல்லி சொல்லுது, அப்பொழுது வலை கிழிந்து போகத்தக்கதாகவா. எத்தனாவது வசனங்க? 6வது வசனம். லூக்கா 5:6. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? வலை கிழிஞ்சிருச்சா இல்ல கிழிஞ்சு போகிற ஸ்டேஜுக்கு போயிருச்சா? ஆக்சுவலா ஆங்கிலத்துல மொழி, உண்மையான மொழியில அது கிழிஞ்சு போச்சுன்னே போட்டிருக்கு. வலை என்ன ஆயிருச்சா? கிழிஞ்சு போச்சா. கிழிஞ்சு போனதுனால என்ன நடந்திருக்கோங்க? ஆண்டவர் கொடுக்கணும்னு நினைச்ச மீன்கள், இந்த வலையில வந்து சிக்கணும்னு ஆண்டவர் கட்டளையிட்ட மீன்கள், ஒரு சிலதாவது என்ன இருக்கணும்? தப்பிச்சு போயிருக்கோம். ஒரு சிலதாவது இழந்து போயிருக்கோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு முழு கீழ்ப்படிதல் இல்லாம போன போது, முழு கவனம் இல்லாம போன போது. ஆனா நினைப்பு என்னன்னா, வார்த்தையின்படி நான் செய்கிறேன், வசனத்தின்படி செய்கிறேன், ஆனா வசனத்தை மாற்றிக் கொள்ளுகிறேன், எனக்கு இஷ்டமானபடி செய்து கொள்ளுகிறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சத்தியம், ஆணுடைய பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, அன்பு கூறுகிற கடனே இல்லாமல் வேற ஒன்றிலும் ஒருவருக்கும் என்ன செய்யக்கூடாது? கடன் படக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி சொல்லுகிறார். வசனம் சொல்லிச்சு கடன் படக்கூடாது. பேங்க்ல கடன் வாங்கிக்கலாம் தானங்க. 2வது, வட்டியே இல்லாம கொடுக்குறாங்க, வாங்கிக்கலாம் தானே. வட்டி வேண்டாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நீங்க எப்ப கொடுக்க முடியுமோ கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. வாங்கலாமா? பைபிள் அப்படி சொல்லல. வட்டியோடு தான் நீ கடன் வாங்கக்கூடாது. வட்டி இல்லாம கிடைச்சா என்ன செஞ்சுங்க? வாங்கிருங்க. கம்மி வட்டி கிடைச்சா வாங்கிருங்க. பேங்க் வட்டி கிடைச்சா வாங்கிருங்க. கொஞ்ச நாள் கவர்மெண்ட் தள்ளுபடி பண்ணிரும், வாங்கிருங்க. ஆண்டவர் சொல்லலையே. இப்படி செய்யும் போது ஆண்டவர் கொடுக்கணும்னு நினைச்ச மீன்களை நான் என்ன செஞ்சிடறேன்? எத்தனை இழந்து போயிருப்போம். அந்த வசனம் தியானிக்கும் போது உண்மையா யோசிச்சு பார்க்கிறேன். ஆண்டவரே, வசனத்தை முழுசா கவனிக்காததுனால, முழுசா அர்ப்பணிக்காததுனால எத்தனை மீன்களை சபை இழந்திருப்போம், எத்தனை ஆத்துமாக்களை இழந்திருப்போம், எத்தனை ஆவிக்குரிய நன்மைகளை நம்ம இழந்து போயிருப்போமே. பிசாசுடைய தந்திரம், இப்படி சொன்னது உண்டோ என்று என்ன செய்கிறான்? சந்தேகப்பட வைக்கிறான். ஏசப்பாவை வனாந்திரத்துல சாத்தான் சோதிச்சான் பைபிள் சொல்லுது. 40 நாட்களும் சோதனைக்காக தான் கொண்டு போகப்பட்டார். அவர் புசியாம குடியாம 40 நாள் வனாந்திரத்துக்கு போனது எதுக்காக? ஜெபமன்றதுக்காக போகல. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பிசாசினால சோதிக்கப்படுவதற்காக அவர் வனாந்திரத்துக்கு என்ன செய்யப்பட்டார்? கொண்டு போகப்பட்டார். இந்த 40 நாள் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒரே நாள் நடந்ததை மட்டும் நமக்கு சொல்லப்படுகிறது. 3 பிரிவா சொல்லுகிறார். 1, 40 நாள் முடிவில் கடைசியில நிக்கிறாரு. ஏசப்பாக்கு இப்ப என்ன வந்துருச்சு? இப்போ பசி ஆயிருச்சு. அப்போ சாத்தான் சொல்லுகிறான், நீர் தேவனுடைய குமாரனே, ஆனால் இந்த அப்பங்களை நீங்க என்ன செய்யுங்க? நீங்க கல்லுகளா ஆக்குங்க. நல்ல கவனியா, இதை நான் அடுத்தபடியா வரப்போறேன். ஆனா இந்த இடத்துல என்ன பிரச்சனைனாங்க, ஏசப்பாவுடைய குணாதிசயம் என்னன்னா, யார் சொல்லிதான் கேட்பாரு? அவரு பிதா சொன்னாதான் என்ன செய்வாரு? கேட்பாரு. அம்மா வந்து கெஞ்சுகிறாங்க. அவர்களுக்கு என்ன இல்ல? திராட்சை ரசம் இல்ல. குறைவுபட தொடங்கின போது தாயார் வந்து பாரமா சொல்லுகிறாங்க, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்ல.
ஏசப்பா என்ன சொல்லி சொன்னாரு? உடனே போனாரா? உடனே கீழ்ப்படிஞ்சாரா? நீ சொல்லி நான் செய்ய மாட்டேன், நான் யாருடைய பிள்ளை, அவரால் அனுப்பப்பட்டவன், அவர் சொன்னாதான் செய்வேன் என்று சொல்லி, என் வேலை இன்னும் வரவில்லை. ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன? என் மேல அதிகாரம் செலுத்த நீ யாரு? என் மேல அதிகாரம் செலுத்துகிறவர் அவர்தான். அம்மாவை மரியாதை குறைவாய் பேசினார் என்று சொல்லி அல்ல. ஆனா இவருடைய ஏக்கம் பாரமெல்லாம் என்னன்னா, பிதா சொல்லிதான் என்ன செய்வாரு? கேட்பாரு. இங்கேயோ இவருக்கு ஏற்றபடி ஏதோ சொல்வது போல வார்த்தையை மீற வைக்கிற பார்க்கிறான் பிசாசு. ஆனா ஆண்டவரோ அதுக்கு என்ன செய்யல? இடம் கொடுக்கல. நானும் நீங்களும் இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும், ஆண்டுடைய வார்த்தைக்கு உள்ளபடி கீழ்ப்படுகிறேனா? எனக்கு இஷ்டப்படி திருப்பி கொள்ளுகிறேனா? எனக்கு இஷ்டப்படி வசனத்தை நான் மாற்றி கொள்ளுகிறேனா? அந்த அந்த லூக்கா 4ஆம் அதிகாரத்துல பிசாசுடைய சோதனை இல்லைங்க. ஒரு சோதனை என்னன்னா, தேவாலயத்தின் உப்பருகையில உப்பருகை என்ன அப்படின்னு போட்டிருக்குங்க. தேவாலயத்தின் அந்த டாப்புக்கு பிசாசு என்ன செஞ்சுட்டான்னா, ஏசப்பாவை கூட்டிட்டு போய் என்ன சொல்லி சொன்னாங்க? இங்கிருந்து நீங்க என்ன செய்யுங்க? தாழ குதிங்க. வசனத்தை சொல்றாங்க இப்போ. ஏனென்றால் வசனம் என்ன சொல்லி சொல்லுது? உமது கால்கள் உம்முடைய பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு அவர் யாருக்கு கட்டளையிடுவாரு? தூதர்களுக்கு கட்டளையிடுவாரு, அவர்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவாங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது. வசனத்தை அறகுறையா கோட் பண்ணி நீங்க அந்த வசனம் சொல்லப்பட்ட பின்னணி எடுத்து பார்க்கும்போது எந்த சூழ்நிலை அதை சொல்லுகிறாரானா, அந்த வசனத்துக்கு அடுத்த வசனமே சொல்லுது, நீங்க சிங்கத்தின் மேலும் வருதான அடுத்த வசனம், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நீ மிதித்து போடுவாய். அதை யாரை குறிக்கிறது? யார் வஞ்சிக்க வந்திருக்கிறான், யார் ஏமாற்ற வந்திருக்கிறான், அந்த சாத்தானை தான் குறிக்கிறது. அந்த பகுதியை தள்ளி வச்சுட்டு முதல் பகுதியை மட்டும் சொல்லி, உன் கால்கள் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லி வசனத்தை பாதியாய் கோட் பண்ணி ஆண்டவரை வஞ்சிக்க பார்க்கிறாங்க. எனக்கு உங்களுக்கும் இன்னைக்கு நிறைய தடவை வசனத்தை முழுமையா கீழ்ப்படிய விடாம, முழுமையா ஏற்றுக்கொள்ள விடாம, அந்த வசனத்தை புரட்டி வசனத்தை மாற்றி என்னை வஞ்சிக்க பிசாசு என்ன செய்கிறான்? ட்ரை பண்ணுகிறான். இது அவனுடைய வஞ்சனை. நான் யோசிச்சு பார்க்கணும், ஆண்டவரை பார்த்து கேட்கணும், நீங்க தானே என் போதகரப்பா, என்னோடு நீங்க பேசுங்க சுவாமி, என்னோடு நீங்க பேசுங்க, இந்த வார்த்தை என்னோடு கூட இடைப்படுங்க. வேதத்தில் உள்ள என்னது 119 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் காணும்படி என் கண்களை நீங்க திறங்க ஏசப்பா. இந்த பைபிள் இருக்கிற வசனம் அத்தனையும் யார்தான் ஃபைனல் யார்கிட்ட தான் போய் சேரணும்? அது கிறிஸ்துவ தான் காட்டணும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், இதுடைய பொருள் கிறிஸ்துவே, இதுடைய பொருள் கிறிஸ்துவே. அப்ப வேதத்துல எல்லா வசனத்திலையும் என்னை யார் பக்கமா கொண்டு போகணும்னா ஏசப்பா பக்கம் தான் கொண்டு போகணும். ஆண்டவர் விட்டு பிரிக்கத்தக்கதாக ஏதோ சத்தியம் வரும்னா இது ஆண்டுட்டு வந்து வரல. பிசாசு என்னை வஞ்சிக்க பார்க்கிறான், பிசாசு என்னை ஏமாற்ற பார்க்கிறான், வேதத்தை புரட்ட பார்க்கிறான். வேதத்தை புரட்டுகிறவனுக்கும் கேடுதான் வருமா, புரட்டலுக்கு கீழ்ப்படிஞ்ச எனக்கும் என்ன வந்துருமா? கேடு வந்துரும் சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். சரி, அது மட்டும் வாசிப்பீங்களா? நீங்க ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். 2 பீட்டர் chapter 2 verse 1 வாசிக்கலாமாங்க? கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்து கொள்ளுவார்கள். அந்த வேத புரட்டு பண்ணுகிறவங்க தங்களுக்கே கேடு உண்டாக்கி கொள்ளுகிறாங்க. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். அதுலேயே 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். அப்போ வேதத்தை புரட்டுறதுன்னு என்ன அர்த்தம்? வேதத்தை புரட்டுறதுன்னு என்ன அர்த்தம்? எனக்கு இஷ்டப்படி வேதத்தை நான் என்ன செய்கிறேன்? நான் மாற்றிக்கொள்ளுகிறேன். எனக்கு இஷ்டப்படி வேதத்தை நான் திருப்பி கொள்ளுகிறேன். என்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி வேதத்தை மாற்றிக்கொள்ளுகிறேன். இல்ல, ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே கீழ்ப்படியே தான் நம்ம அழைக்கப்படுகிறோம். எனக்கு விருப்பப்படி வசனத்தை எடுத்துக்கொள்வதற்குன்னு ஆண்டவர் நமக்கு கொடுக்கல. அதனாலதான் ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துட்டு ஒரு சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளக்கூடாது.
ஏசாயா 34 அதிகாரம் 16 வசனத்துல வாசிக்கிறோம், இவைகளில் ஒன்றும் ஜோடு இல்லாது இராது, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அதை கண்டிப்பா என்ன செய்யுமா, சேர்க்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம். கண்டிப்பா ஒரு சத்தியத்தை ஆண்டவர் எழுதுவாரனா அந்த சத்தியத்துக்கு இணையாக ஒரு ஜோடாக எங்கேயோ வசனம் வச்சிருப்பாரு. ஆவியானவர் சின்சியரான உள்ளத்தோடு நான் தேடும்போது அந்த இணைய கர்த்தர் நமக்கு காட்டுவார். இரண்டாவது பிசாசுடைய தந்திரம் என்ன? வசனத்தை புரட்டி போடுவது, வசனத்தை திருத்தி வாசிக்கிறது, வசனத்தை தனக்கு இஷ்டப்படி புரிந்து கொள்ள வைக்கிறது. இப்படி சொன்னது உண்டோ, அதெல்லாம் இல்லைங்க, தப்பா தாங்க சொல்லி இருக்கிறாங்க, அவங்க இப்படிதான் சொல்லி இருக்கிறாங்க என்று சொல்லி வசனத்தை நம்ம இஷ்டப்படி என்ன செய்கிறது, மாற்றிக்கொள்வதற்காக. இது பிசாசுடைய தந்திரம். அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ரெண்டாவது. மூன்றாவதுங்க, அந்த லூக்கா 4 அதிகாரத்துல வந்துடலாம். லூக்கா 4 அதிகாரத்துல ஆண்டவருக்கு வந்த சோதனை இல்லைங்க, ஒரு வார்த்தையை நீங்க கவனிங்க. லூக்கா 4 அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம், 9வது வசனம் வாசிக்கலாம். லூக்கா 4 அதிகாரம் 3ஆம் வசனமும் 9வது வசனமும் வாசிக்கலாமா? அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். 9வது வசனம். அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரகியின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இங்கே இருந்து தாழ குதியும். என்ன ரெண்டிலும் என்ன காமனா பார்க்கிறோம்? தேவனுடைய குமாரனே ஆனால். அப்போ கவனிங்க, பிசாசுடைய ஒரு தந்திரம் என்னன்னா, ஏசப்பா தேவனுடைய குமாரன் தானா? ஏசப்பா தேவனுடைய குமாரனா? ஏன் சிஸ்டர், ஏசப்பா தேவனுடைய குமாரனா? அதுல என்ன சந்தேகம் இல்லைங்க? பிசாசு ஆண்டவருக்கு ஒரு சந்தேகம் வர வைக்கிறான். நீ தேவனுடைய குமாரனா இருந்துச்சுன்னா நீங்க சொன்ன கல் என்ன ஆகணும்? அப்பமாகணும். நீங்க சொன்னா தேவதூதர்களும் உங்க தாங்கி கொள்ளணும். இதுல என்ன அவனுடைய தந்திரம் தெரியுமாங்க? வேதத்துல என்ன குறித்து ஆண்டவர் சொன்ன மேன்மையான ஆசீர்வாதங்கள் உண்டு. நீ என்னுடைய பிள்ளை, ஆண்டவர் சொல்லிட்டாரு. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்துட்டாருன்னு சொல்லி வசனம் சொல்லி சொல்லுது. என்னையும் உங்களையும் அவருடைய மனவாட்டிய ஆண்டவர் தெரிந்து கொண்டாருன்னு சொல்லி வசனம் சொல்லி சொல்லுது. அவரை விசுவாசிக்கிற எனக்கு நிச்சயமா என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள்ள ஆங்கிலத்தில் ஐடென்டிட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னுடைய ஐடென்டிட்டிக்கு என்ன சொல்லலாங்க? என்னுடைய அடையாளம். இது என்னுடைய அடையாளம். நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய ஆசாரியன், நான் தேவனின் பார்வையில நான் ஒரு ராஜா, நான் ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நீ சொந்த ஜனம், பரிசுத்த ஜாதி, ராஜரீக ஆசாரிய கூட்டம். ஏசப்பா நமக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துட்டாரு. ஆனா பிசாசோ இதுல நமக்கு என்ன கொண்டு வர வைக்கிறான்னா சந்தேகம் வர வைக்கிறான். ரொம்ப நாள் முன்னால ஒருத்தர் நம்ம சபைக்கு வந்து கொண்டிருந்தவங்க தான் கேட்டாங்க, ஏதாவது பிரெயின் வாஷ் பண்ணி நீ ஏசப்பா பக்கம் நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டீங்களான்னு எனக்கு அப்பப்போ சந்தேகம் வந்துடுது பிரதர். அன்பா பேசி ஜெபம் பண்ணும்போது அழுது ஏதாவது பண்ணி என்ன ஏசப்பாட்டை நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டீங்களா, எனக்கு என்ன வருது? எனக்கு சந்தேகம் வருது. ஏன் சந்தேகம் வருதுன்னா, ஜெபம் பண்ணும்போது என் ஜெபத்தை ஏசப்பா கேட்க மாட்டேங்கிறாரு. நான் இதுக்கு முன்னால நான் நினைச்ச ஒரு காரியம் நடக்கும், ஆனால் இப்போ ஏசப்பாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆசைப்படுகிறேன், எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு சந்தேகம் வந்து விடுகிறது. நீங்க என்ன ஏமாத்திட்டீங்களா, என்ன பிரெயின் வாஷ் பண்ணிட்டீங்களா? கம்ப்யூட்டர் சென்டர் நடத்தும் போது அங்க இருக்கிற ஒரு சகோதரி சொன்னாங்க, அவங்களுக்கு உள்ள விட்டுறாதீங்க, உள்ள விட்டு அன்பா பேசி நம்மள என்ன செஞ்சிருவாங்க, அவங்க பக்கமா இழுத்துருவாங்க. இல்ல, ஆண்டவர் அப்படி செய்கிறவர் அல்ல, அவர் வஞ்சிக்கிறவர் அல்ல, ஏமாற்றுகிறவர் அல்ல. நமக்கு முன்னால வாய்ப்பை ஏசப்பா என்ன செய்யறாரு? கொடுக்கிறாரு, சான்ஸை கொடுக்கிறாரு. உனக்கு முன்னால மரணத்தையும் வைக்கிறேன், உனக்கு முன்னால ஜீவனையும் வைக்கிறேன், உனக்கு முன்னால ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன், உனக்கு முன்னால சாபத்தையும் வைக்கிறேன், உனக்கு முன்னால நன்மையும் வைக்கிறேன், உனக்கு முன்னால தீமையும் வைக்கிறேன். இருதயமாகிய கதவுல தட்டி கொண்டு இருக்கிறேன், திறந்த உள்ள நான் வருவேன். அன்று யாரையும் கட்டாயப்படுத்துவதே இல்லை, ஆனா சான்ஸ் கொடுக்கிறாரு. நாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமையில ஒரு இடத்துல வசனம் தியானிச்சுட்டு வரும்போதுங்க, அதனுடைய அன்பை குறித்து கொஞ்சம் தியானிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். இந்த ஆதாமுடைய ஏவாளுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, ஆதாம் ஏவாள் தப்பு செஞ்சுட்டாங்கன்னு ஏசப்பாக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் இல்லைங்க, தெரியும். இவங்க தப்பு செஞ்சிருக்கிறாங்க, நல்லா தெரியுது. என்ன தப்பு செஞ்சிருக்காங்க? சார்லஸ் பிரதர் என்ன தப்பு செஞ்சாங்க? ஆதாம் ஏவாள் ஆண்டவர் புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனி இவங்க என்ன செஞ்சாங்க? இவங்க புசிச்சாங்க. அப்ப இவங்க செஞ்ச தப்பு என்ன?
என் தப்புக்கு ஒரு வார்த்தையில் என்ன சொல்லலாம்? கீழ்ப்படியாமை. இவங்க கீழ்ப்படியாம ஏசப்பாக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனாலும் வசனம் சொல்லுது, பகலின் குளிர்ச்சியான வேளையில கர்த்தருடைய சத்தத்தை என்ன செய்தாங்க? கேட்டாங்க. என்ன சத்தத்தை கேட்டிருப்பாங்க? என்ன சத்தம் கேட்டிருப்பாங்க விமல்? பகலின் குளிர்ச்சியான வேளையில கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு தாங்க நிர்வாணிகளா இருந்ததுனால என்ன செய்தாங்களா? ஒழித்து கொண்டாங்க. என்ன சத்தம் கேட்டிருப்பாங்க? ஆதாமே ஆதாமே, ஏவாளே ஏவாளே, அன்போடு கனிவோடு வரக்கூடிய சத்தத்தை கேட்டிருப்பாங்க. ஆண்டவருக்கு நல்லா தெரியும் தப்பு செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நல்ல கவனிங்க, யார் தவறு செஞ்சாங்களோ அவங்க தான், யாருக்கு விரோதமா தவறு செஞ்சாங்களோ அவங்கள தேடி போய் என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். அதுதானே ஒழுங்கு, அதுதானே ஒழுங்கு. ஒரு மகா பெரிய ஒரு தேவன், மகா உன்னதமான தேவன். அந்த மகா உன்னதமான தேவனால சிருஷ்டிக்கப்பட்ட இந்த சின்ன சிருஷ்டி ஆண்டவருக்கு விரோதமா தவறு செஞ்சிருச்சு. அவன் தப்பு செஞ்சுட்டான், என்கிட்ட வரட்டும். ஏசப்பா சொல்லல, தேடி போனாரு. எங்க மகனே இருக்கிற, எங்க மகனே இருக்கிற? ஆதாம் சொல்றாரு, ஆண்டவரே நான் நிர்வாணியா இருக்கிறதுனால உமக்கு பயந்து என்ன செஞ்சிட்டேன்? ஒளிஞ்சிட்டேன். இவருக்கு தெரியும் தானே கீழ்ப்படியலன்னு சொல்லிட்டு. ஏசப்பா உடனே கேட்கிறாரு, ஏன் இப்படி செஞ்சனெல்லாம் கேட்கல, நான் புசிக்க வேண்டாம் என்று உனக்கு விலக்கின கனியை நீ புசித்தாயோ? எதுக்கு இதை சொல்றாருங்க? நீ புசிச்சான்னு சொல்லலாமல, நீ இப்படி செஞ்சேன்னு சொல்லலாமல, புசித்தாயோ ஏன் சொல்லுகிறாரு ஏசப்பா? சான்ஸ் கொடுக்கிறாரு. ஆமாண்டவரே நான் செஞ்சிட்டேன், யா நான் தப்பு செஞ்சிட்டேன், உங்க முன்னால வர்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லை, தவறு செஞ்சிட்டேன், கீழ்ப்படியாம போயிட்டேன். ஒத்துக்கொள்ள ஏசப்பா என்ன செய்யறாரு? சான்ஸ் கொடுக்கிறாரு, ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. ஆனா ஆதாமோ அந்த வாய்ப்பை என்ன செஞ்சுட்டாங்க? இழந்துட்டாங்க. ஏவாள்கிட்டயும் அதே தான் சொல்லுகிறார். சர்ப்பத்திர அது சொல்லல, சர்ப்பத்திர ஏன் எப்படி செஞ்சேன்னு சொல்லி கேட்கல, நீ சபிக்கப்பட்டிருப்பான்னு சொல்லிட்டாரு. ஆனா ஆதாம்கிட்ட சான்ஸ் கொடுக்கிறாரு, ஏவாள்கிட்ட சான்ஸ் கொடுக்கிறாரு. காயின்ட்டியும் அந்த இடத்துல 4ஆம் அதிகாரத்துல காயின்ட்டியும் போறாரு. உங்க சகோதரன் எங்கே? அவருக்கு தெரியாத சகோதரன் எங்கேன்னு சொல்லிட்டு சகோதரன் எங்கேன்னு சொல்லி சான்ஸ் கொடுக்கிறாரு. ஆண்டவர் கட்டாயப்படுத்துகிறது இல்ல, ஆனா வாய்ப்பு கொடுக்கிறாரு, மனம் திரும்ப சான்ஸ் கொடுக்கிறாரு. ஆண்டு ஒரு நாளும் நம்மளை கட்டாயப்படுத்தி நம்ம வஞ்சித்து ஏமாற்றுகிறவர் அல்ல. ஆனா அவருடைய பிள்ளையாய் மாறிட்டா அவருடைய அழைப்பும் அவருடைய கிருபையின் வரங்களும் என்னவே ஆகாதான், அது மாறாததா இருக்கிறது. நமக்கு தெரிஞ்ச ஒரு கதை தானே. இது முடிச்சு ஒரு சின்ன பாட்டு பாடி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்ல, கொஞ்சம் பாட்டு பாடி அப்புறம் 2 காரியத்தை நம்ம தியானிக்க போறோம். சரியாங்க? ஒரு சம்பவம். ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரன், நீங்க உங்களுக்கு ஒரு சிலருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு புதிதாக இருக்கும். ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரன் ரட்சிக்கப்படாத ஒரு சகோதரிய திருமணம் பண்ண போறாங்க. திருமணம் பண்ணணும்னு அவங்களுக்கு விருப்பம். நல்ல கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட சகோதரன் தன் தகப்பன்ட்ட, தன்னுடைய ஊழியன்ட்ட, தன்னுடைய மதத்துல விசாரிக்கல. ஆனா ரட்சிக்கப்படாத ஒரு சகோதரி தன்னுடைய அப்பாட்ட போய் கேட்குறாங்க, அப்பா இப்படி ஒருத்தர் என்ன நேசிக்கிறாங்க, திருமணம் பண்ண விரும்புகிறோம், அவங்க யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க சொல்றாங்க அவங்க யாருன்ட்டு, அவங்க கிறிஸ்தவன் சொல்லி சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க, என்னுடைய குட்டி சாத்தான்ட்டு. அவங்க மந்திரம் செய்யறவங்களாம் அவரு. சரியாங்க? நான் ஒருவேளை கதை மறந்துருப்ப, கொஞ்சம் மாத்தி சொல்வேன், ஆனா அந்த சத்தியம்தான் முக்கியம். மந்திரவாதி அவரு. என் குட்டி சாத்தான்ட்ட கேட்காம நான் செய்ய மாட்டேன்னு குட்டி சாத்தான்ட்ட போறாங்க. அவன் கிறிஸ்தவன், அவனுக்கும் நமக்கு என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை. அவனை உன் மகள் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சாத்தான்னு சொல்லிட்டானா, வந்து சொல்லிட்டாங்க திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டான். ஏன்? நீ கிறிஸ்தவனா இருக்கிறதுனால திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சாத்தான் சொல்லிடுச்சு, எங்க அப்பா சொல்லிட்டாரு, சான்ஸே இல்லைப்பான்னு சொல்லி மறந்துடலான்ட்டாங்க. இந்த பிரதர் ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க, அவ்வளவுதானே, நான் என்னவா மாறிடுறேன், கிறிஸ்துவ விட்டுறேன், இயேசுவ விட்டுறேன், சாத்தானை பின்பற்றி வந்துடுறேன், பிசாசுக்கு பின்னால பண்ணிடுறேன், மதம் மாறிடுறேன், அவ்வளவுதானே. ஒரே சந்தோஷம் அந்த சகோதரிக்கு. உடனே ஏத்துக்கல, உடனே திரும்பி போய் அப்பாட்ட சொல்றாங்க. அந்த அப்பாவும் உடனே ஏத்துக்கல, தன்னுடைய தெய்வத்திட்ட போய் சொல்லுகிறாங்க. அது சொல்லுது, ஒரு வார்த்தை சொல்லிச்சான், அவன் ஒருவேளை அந்த இயேசுவை என்ன செய்யலாம், விடலாம், ஆனா இயேசு அவனை என்ன செய்ய மாட்டாரு, விடவே மாட்டாரு. ஏதோ ஒரு நாள் இழுத்துக்குவாரு. அவனுக்கும் நமக்கும் என்ன இருக்கக்கூடாது, சந்தேகம் இருக்கக்கூடாது. எதை சொல்றேன் நாங்க, ஆண்டுடைய அழைப்போம் அப்படி கிருபையின் வரங்களும் மாறாதவைகளே. ஆண்டு உங்களை அழைச்சிட்டாரு, இறுதி வரைக்கும் கடைசி வரைக்கும் பின்தொடர்ந்து வந்துட்டே இருப்பாரு. ஆதாமே எங்க இருக்கிற, ஆல்வினே எங்க இருக்கிற, உன் சகோதரன் எங்கே, நீ இப்படி செய்தாயோ செய்தாயோ நம்ம பார்த்து ஆசையா கேட்டுட்டே வரக்கூடிய ஒரு தேவன் அவர்.
ஆனால் சாத்தானுடைய தந்திரம் என்ன? அந்த ஐடென்டிட்டியை குறித்து எனக்கு ஒரு சந்தேகத்தை வர வைக்கிறான். நீங்கள் அங்கங்கே வசனத்தில் வாசிக்க முடியுங்க. நான் இதை யோசிக்கும் போது எபேசியர் 1ஆம் அதிகாரம் மட்டும் பார்த்தேன். கொஞ்சம் வசனம் பார்த்துடலாமாங்க? எபேசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம யார் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லக்கூடிய, ரொம்ப வருஷம் முன்னால் நம்ம சபையில் ஒரு லிஸ்ட்டு கொடுத்து நான் யார், கிறிஸ்துவுக்கு நான் யார் என்று சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டை வச்சு கொஞ்ச நாள் தியானிச்சுட்டு இருந்தோம். எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லி ஒருவேளை ஸ்கூல்லையோ எங்கேயோ நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சரி, எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் வாசிக்கலாமாங்க? 3ஆம் வசனம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். அப்ப நான் நீங்களும் யாரு? அந்த வசனத்தின்படி எதனால அந்த வார்த்தை சொல்லிட்டாலும் டேஞ்சரா போயிருது. என்ன ஆசீர்வதிக்கப்பட்டவன்? எனக்கு புது மொபைல் வந்துருச்சு, எனக்கு கார் வந்துருச்சு, நல்ல வேலை கிடைச்சிருச்சு. இல்ல, என்ன சொல்லி போட்டிருக்க அந்த இடத்துல? முருகன் பிரதர் என்ன போட்டிருக்க அந்த இடத்துல? என்ன ஆசீர்வாதமா? ஆவிக்குரிய, அது உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். அப்ப நான் யாரு? உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால என் அன்புதாஸ் பிரதர் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி வசனம் சொல்லி சொல்லுது. பிசாசு சொல்றான், ஆசீர்வதிக்கப்பட்டவனா நீ? எங்க சபிக்கப்பட்டவனா இருக்கிறியே? இல்ல, வசனம் சொல்லுது ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நான் யாரு? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். 4ஆம் வசனம், அடுத்த வசனம் பாருங்க. தமக்கு முன்பாக நம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாக கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். நானும் நீங்களும் தெரிந்து கொண்டவர்கள். எதற்கென்று தெரிந்து கொண்டவர்களா? அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாக இருக்கும்படி. பிசாசு சொல்றான், உன் அன்பிலே சந்தேகம் இருக்கிறது, உன் அன்பிலே உள்நோக்கம் இருக்கிறது, உன் அன்பிலே கரை இருக்கிறது. ஏசப்பா சொல்றாரு, உன்னை நான் தெரிந்து கொண்டது அன்பிலே பரிசுத்தம் உள்ளவனா மாறுவது. இந்த அதிகாரம் அப்படியே நீங்க 14ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு வருவீங்கன்னா ஒவ்வொரு குறிப்பிலும் ஏசப்பா நம்மளை தெரிந்து கொண்டாரு, அப்படி சுதந்திரமாகும்படி தெரிந்து கொண்டாரு, அப்படி ஸ்வீகார புத்திரராகும்படி தெரிந்து கொண்டாரு, அப்படி கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியா நம்மை தெரிந்து கொண்டார். ஒரு வசனத்தை எடுத்து பார்த்து, ஆண்டவரே உமக்குள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உமக்குள் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், உம்முடைய சுதந்திரமா என்னை நீங்க பிரித்தெடுத்துட்டீங்க, ஒரு ஸ்வீகார புத்திரனா தெரிந்து கொண்டுட்டீங்க, மகிமையை சொந்தரிக்க போகிறோம் நான் தெரிந்து கொண்டீங்க. சாத்தானோ சந்தேகப்பட வைக்கிறான். கிதியோன் தானே ஆண்டவர் வந்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே நீ வாழ்கன்னு சொல்வாரா? சொல்ல மாட்டாரா? வாசிக்கிறீங்களா? அதை 6ஆம் அதிகாரம் தானே, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். சரி, அதுக்கு முந்தின வசனம் 12வது வசனம். பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். உடனே அடுத்தது யார் சொல்றான்? ஆண்டவர் சொல்லுகிறாரு, தேவதூதன் அனுப்பி சொல்லுகிறாரு, பராக்கிரமசாலியே கர்த்தரனோடு இருக்கிறார். அவர் சொன்னா சரியா தானே இருக்கும், அவர் சொன்னா தப்பா இருக்காது. ஆனா கிதியோன் என்ன சொல்லுகிறாரு? கர்த்தர் என்னோடு கூட இருப்பாரானா ஏன் இப்படி நடக்கிறது? நம்ம லைஃப்ல நிறைய தடவை பிசாசு இந்த மாதிரி சந்தேகத்தை கொண்டு வருகிறான். ஏசப்பா உன் கூட இருந்தா ஏன் உங்க அப்பா இன்னும் குடிச்சிட்டே இருக்கிறாங்க? ஏசப்பா உன் கூட இருந்தா ஏன் உன் வாழ்க்கை இப்படியே போயிட்டே இருக்கிறது? சந்தேகப்பட வைக்கிறான். இது பிசாசுடைய தந்திரம். என் சூழ்நிலையின் படி ஆண்டுடைய அழைப்பு இல்லை, அவருடைய அழைப்பு மாறாதது. என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, அவர் சொன்னதுதான் அவர் நிறைவேற்றி முடிப்பார். எனக்குள்ள அவர் இருக்கிறார். ஐ ஸ்டாண்ட் ஆன் ஹிஸ் வேர்ட். என் ஊழியத்தின் ஆரம்பத்தில்ங்க எனக்குள்ள ஒரு சின்ன கெட்ட பழக்கம் என்னன்னாங்க, ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன தொட்டுட்டாரு, என் ஜெபத்தை கேட்டுட்டாருன்னா அது அடையாளமா எனக்கு என்ன இருக்குன்னா புல்லரிப்பு உண்டாகும். சரியாங்க? நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், அதுக்காக ஆலோசனையா சொல்லுகிறேன். ஒரு புல்லரிப்பு உண்டாகும். இப்போ ஜெபம் பண்ணும்போது அப்படியே என்ன ஆகுது? புல்லரிக்குது, உடம்பெல்லாம் வேர்க்குது, பரவசமாகிறது. அதான் அந்த பாடுவேன் பரவசமாகுவேன் நம்ம பாடிடக்கூடாது. பிரதர் அழகா மாத்தி பாடுவாங்க, பாடுவேன் பரிசுத்தமாவேன், அப்படிதானே பாடுவாங்க. பாடுவேன் பரவசமாகுவேன் அப்படி பாடாம பாடுவேன். இன்னும் நான் என்ன செய்வேன்? இந்த வார்த்தையினால என்ன செய்வேன்? நான் பரிசுத்தமாவேன். ஒரு புல்லரிப்பு உண்டாக ஆரம்பிக்கும். ஆனா நான் கண்டு கொண்ட ஒரு உண்மை என்னன்னாங்க, வசனத்துக்கு வர்றதுக்கு முன்னால
எப்பவுமே என்னுடைய பழக்கம் வந்து வசனத்துக்குன்னு வர்றதுக்கு முன்னால ஒரு பாரம் இருக்கும், ஒரு ஜெபம் இருக்கும். ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க, நான் மாம்சமா பேசிடக்கூடாது, நீங்க தான் பேசணும், இது பயன்படணும், ஏதாவது என் அறிவுபடி நான் பேசிடக்கூடாது, பயன்படுத்துங்க, என்கிட்ட குறை இருக்கு, என் குறை எனக்கு நல்லா தெரியுமே, என் குறைவுடைய வல்லமையை தடை பண்ணிடக்கூடாது என்று சொல்லி ஜெபத்தோடு கூட இருப்பேன். அப்ப ஜெபிக்கும் போது ஒரு புல்லரிப்பு உண்டாச்சுன்னா முன்னால வரும்போது சிங்கம் போல வந்து என்ன செய்வேன், ஆண்டவர் பேசுறார், ஆண்டவர் நடத்துகிறார் என்று சொல்லி உற்சாகமா பேசுவேன். அந்த பிரசன்னம் ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு கூட. கொஞ்ச நாள் செல்ல செல்ல அந்த புல்லரிப்பு இல்லாம போகுது. எனக்கு ஒரே சோர்வு, ஏசப்பா என் கூட இல்ல, ஏசப்பா என் ஜபத்தை கேட்கல. அந்த புல்லரிப்பு இல்லாம முன்னால வந்து நிக்கிறேன், எனக்கே ஒரு சோர்வு. நானே சோர்வா இருந்தா என் வார்த்தை எப்படிதான் இருக்கும், சோர்வா எனக்குள்ள என்ன ஆவியோ அதுதான் அங்க போக ஆரம்பிக்கும். அப்புறம் புரிந்து கொள்ள ஆரம்பிச்சேன், இது யாருடைய வேலை, இது சாத்தானுடைய வேலை. வெளிப்பிரகாரமா எதையோ என்னை பார்க்க வச்சு ஆண்டுடைய வார்த்தையை விட்டு என்னை தூரம் போக வைக்கிறான். அப்போ ஒரு வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சேன், ஆண்டவரே, நான் என்னுடைய உணர்ச்சியில சார்ந்து நிக்கிற கிறிஸ்தவன் அல்ல, நான் வார்த்தையில சார்ந்து நிக்கிற கிறிஸ்தவன். ஐ ஸ்டாண்ட் ஆன் யுவர் வேர்ட். உங்களுடைய வார்த்தையில நிக்கிறேன். வார்த்தை சொல்லுகிறது நீர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். வார்த்தை சொல்லுகிறது நான் உங்களுடைய ஊழியை நான் பிரித்தெடுத்தேன். வார்த்தை சொல்லுகிறது உங்களுடைய பிள்ளைங்கிற அதிகாரம் கொடுத்தேன். அந்த வார்த்தை சார்ந்து கொள்ள ஆரம்பிக்கும் போது அந்த தந்திரத்தில் ஏசப்பா எனக்கு என்ன செய்தாரு, விடுதலை கொடுத்தாரு. இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் சாத்தானுடைய தந்திரம் என்ன, என்னுடைய ஐடென்டிட்டி மேல சந்தேகம் வர வைப்பான். ஏசப்பா உங்களை தெரிந்து கொண்டது உண்மையானா, ஏசப்பா உங்களை அழைச்சது உண்மையானா, நீங்க ரட்சிக்கப்பட்டது உண்மையானா, நீங்க ஊழியத்துக்கு பிரித்தெடுத்தது உண்மையானா, ஏன் இப்படி நடக்கிறது சந்தேகப்பட வைப்பான். என்னுடைய எந்த சூழ்நிலை வச்சும் அவருடைய அழைப்பு இல்லை, அவருடைய கிருபையாய் நம்மை அழைத்தார். அவருடைய வார்த்தையை சார்ந்து நிற்கிறோம், அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுகிறோம். வார்த்தை சொல்லுகிறது நான் அவருடைய பிள்ளை என்று சொல்லி, வார்த்தை சொல்லுகிறது எனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி, வார்த்தை சொல்லுகிறது நான் மன்னிக்கப்பட்டவன். அந்த எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல அவருடைய இரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டோம், பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. வார்த்தை சொல்லுகிறது என் பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரு. அந்த வார்த்தையை சார்ந்து கொள்வோம். பிசாசுடைய தந்திரத்துக்கு நம்ம தூரமாக நிற்போம். எந்திரிச்சு நிற்கலாமா? ஒரு சின்ன பாட்டு பாட போறோம். பாட்டு பாடி அப்படின்னு 2 வசனம் தியானிக்க போறோம். சரி, அவங்க டயர்ட் ஆயிடுச்சு தானே, எந்திரிச்சு நிற்கலாமா? முடிஞ்சவங்க, ஒருவேளை ஒரு சிலர் நிஜமாவே பலவீனமா இருப்பீங்க, நான் அப்ப சொன்னதுனால தப்பா நினைச்சுக்காதீங்க. உண்மையான பலவீனம் தான் நீங்க உட்காந்துக்கலாம், ஒன்றும் தவறு இல்லைங்க, ஒன்றும் தவறு இல்லை. முடியாதவங்க, பலவீனமா இருக்கிறவங்க ஒரு சிலர் இருக்கிறீங்க, நான் உங்களை புரிந்து கொள்ளுகிறேன், ஆண்டரும் புரிந்து கொள்வாரு. மற்றவங்க யாரெல்லாம் முடியுமோ எந்திரிச்சு நிற்கணும். நான் பின்னால் நிற்கும் போது விமல் எல்லாம் அவ்வளோ ஹைட் ஆனது பார்க்குறேன், கேபா, அஜய், விஜய் எல்லாம் அவ்வளோ, எனக்கு பாட்டே தெரிய மாட்டேங்குது, இப்படி எட்டி எட்டி பார்க்குறேன், எட்டி திரும்பி பார்க்குறேன். என் உள்ளத்தில் ஜெபம், ஆண்டவரே இந்த பிள்ளைங்க சரீரத்தில் வளர்ந்து இருக்கிறாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்யுங்க, வளர வைங்க, எங்கள் சபையை வளர வைங்க. இன்னும் மக்களை தூரம் போய் நின்றுட்டீங்களாம்மா தெரியலங்கிறதுக்காகவா? சரி, நம்ம இன்னும் கர்த்தருக்குள்ள என்ன செய்யணும், நம்ம வளரணும். சரியா? அப்பாலே போ சாத்தானே, அந்த பாட்டு இருக்குல்ல, அது பாடலாமா? அந்த அபிஷேக் வரீங்களா? அந்த என்ன பிரதர் போயிட்டாங்களா பிரதர்? சரி, அந்த பாட்டு மட்டும் போடலாமா பிரதர்? அப்பாலே போய் சாத்தானே, அது ஒரு வரி மட்டும் கூட நம்ம பாடிடலாம். அந்த முதல் சரணம் மட்டும் கூட நம்ம பாடி முடிச்சிடலாம், பாடி வசனத்துக்குள்ள போயிடலாம். பாடலாமா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ போ போ, அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ. உன் ஆயுதங்கள் ஒன்றும் இங்கு பலிக்காது, நான் இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டேன். எனக்கு என்றும் பயமில்லை உலகத்திலே, நான் இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டேன். எனக்கு என்றும் பயமில்லை உலகத்திலே. அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ போ போ, அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ. ஒரு சரணம் போடுங்க, அடுத்த சரணம். எத்தனை இடர்கள் வந்தாலும் இயேசுவில் பலன் கொண்டு முறியடிப்பேன். எத்தனை இடர்கள் வந்தாலும் இயேசுவின் பலன் கொண்டு முறியடிப்பேன்.
காலின் கீழாக மிதித்திடுவேன், சாத்தானை காலின் கீழாக மிதித்திடுவேன். வெற்றி சிறந்த இயேசு என்னில் உண்டு, வெற்றி சிறந்த இயேசு என்னுள் உண்டு. அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ, போ போ அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ. உன் ஆயுதங்கள் ஒன்றும் இங்கு பலிக்காது, நான் இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டேன். எனக்கென்றும் பயமில்லை உலகத்திலே, நான் இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டேன். எனக்கென்றும் பயமில்லை உலகத்திலே. அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ, போ போ அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ. உட்காரலாமா? சாத்தானுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே. 10 நிமிஷம் எடுத்துக்கொள்வேன், சரியாங்க? நம்ம 10 நிமிஷத்துல கேப்புக்குள்ள போயிடும். என்னோடு கூட கொஞ்சம் ஒத்துழைங்க. அப்புறம் நீங்க தண்ணி குடிக்கிறது, பாத்ரூம் போறதெல்லாம் போய்க்கலாம். 10 நிமிஷம் என்னோடு கூட ஒத்துழைங்க. அவனுடைய தந்திரங்கள், முதல் தந்திரம் என்னன்னு சொல்லி பார்த்தோம். என்ற பட்டயத்தை என்ன செய்கிறான்? உருவி போடுகிறான். இரண்டாவது, அந்த பட்டயத்தையும் அவன் என்ன செய்கிறான்? மழுங்க பார்க்கிறான், திருப்பி வைக்க பார்க்கிறான். கத்தி பகுதியை பிடிக்காம ஹேண்டில் பிடிக்காம கத்தியை பிடிக்க வைக்கிறது போல வசனத்தை மாற்றி வைக்கிறான், சந்தேகப்பட வைக்கிறான், திருப்பி வர வைக்கிறான், புரட்டி போட வைக்கிறான். மூன்றாவது அவருடைய தந்திரம் என்ன? கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்கிற என்னுடைய அடையாளத்தின் மேல எனக்கு என்ன கொடுக்கிறான்? அடித்தளத்திலே கை வைக்கிறான். இல்ல, நீ எல்லாம் ஏசப்பா பிள்ளை இல்ல, சும்மா நீயா கற்பனை பண்ணிக்கிற, உன் பாவத்துல ஏசப்பா மன்னிக்கலாம், அப்படியே தான் இருக்குது, நீ நரகத்துக்கு தான் போக போற. பலவிதமா என்னை சந்தேகப்பட வைக்கிறான். நான் அவன் பேச்சுல நம்பல. அவன் பேச்சை விட யாருடைய பேச்சை சாந்தி சிஸ்டர் நம்புவாங்க, அண்ணாள் சிஸ்டர் யாருடைய பேச்சை நம்புவாங்க? சாத்தானுடைய பேச்சல்ல, வார்த்தையை நம்புகிறேன். வார்த்தை சொல்லுது நான் மன்னிக்கப்பட்டவன், வார்த்தை சொல்லுது நான் அவருடைய பிள்ளை, வார்த்தையை நான் சார்ந்து கொள்ளுகிறேன். நான்காவதாகங்க, அந்த லூக்கா 4ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் ஒரு விஷயம் வாங்குங்க. லூக்கா 4ஆம் அதிகாரத்துல ஏசப்பாக்கு வந்த இன்னொரு சோதனையில அவனுடைய ஒரு தந்திரத்தை நம்ம பார்க்கிறோம் பாருங்க. 5, 6, 7 இதை வாசிக்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 5, 6, 7 வாசிக்கலாம். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன், நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இதனுடைய தந்திரம் என்ன தெரியுமாங்க? ஏசப்பா இந்த உலகத்தை ரட்சிக்கிறதுக்காக தான் வந்தார், இந்த ஜனங்களை மீட்கிறதுக்காக தான் வந்தார். எதன் வழியா? எப்படி போய்? சிலுவையின் வழியாதான். பிதாவின் சித்தத்துக்கு 100க்கு 100 கீழ்ப்படிந்து அவர் சொல்ற வார்த்தைக்கு அப்படியே அர்ப்பணிச்சு, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம்ல, மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே என்ன செய்தார்? தாழ்த்தினார் என்று சொல்லி அந்த வார்த்தைய இந்த இடத்துல ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? நீங்க செய்யாதீங்க. நல்ல கவனியோட தந்திரம் என்னன்னா, செய்யாதீங்கன்னு சொல்லி சொல்லல, சிலுவைக்கு போகாதீங்கன்னு சொல்லி சொல்லல, பிதாவுக்கு கீழ்ப்படியாதீங்கன்னு சொல்லி சொல்லல, ஒரு ஷார்ட்கட்டை கொடுக்குறாங்க. ஏன் அவ்வளவு கஷ்டம்? சிம்பிளா என்ன பணிந்து கொள்ளுங்க. இந்த உலகத்தை ரட்சிக்க தானே வந்தீங்க. ஆதாம் ஏவாள் அன்னைக்கு என் கையில என்ன செஞ்சுட்டாங்க? கொடுத்துட்டாங்க. என் கையில தான் இருக்கிறது. உங்க ஏசப்பாவே சொல்றாரு, உங்க வசனமே சொல்லுது இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி என்று சொல்லி, என்னை பணிந்து கொள்ளுங்க, இதெல்லாம் உங்க கையில நான் கொடுக்கிறேன். பிசாசுடைய தந்திரம் என்னன்னாங்க, வார்த்தைக்கு கீழ்ப்படிய விடாம, வார்த்தையின்படி அர்ப்பணிக்க விடாம, தேவ சித்தத்தின்படி வாழ விடாம, அதுக்கு ஒரு மாற்று வழியை பிசாசு என்ன செய்யறான்? நமக்கு கொடுக்கிறான். சபையாய் சேர்ந்து உட்கார்ந்து ஆராதிப்பதுதான் தேவனுடைய சித்தம். ஆனா பிசாசோ, ஏன் அங்கெல்லாம் போற? அவங்களும் உங்களோட பேசக்கூட மாட்டேங்கிறாங்க. அந்த ஊழியக்காரங்க உன்னையே குற்றி சாட்ட போய் பேசிட்டு இருக்கிறாரு. நீ போனா வான்னு சொல்லி ஒருத்தர் சொல்ல கூட மாட்டேங்கிறாங்க. யாரும் பாத்திரம் கழுவ மாட்டேங்க, நீ தான் போய் பாத்திரம் கழுவுற. ஏன் அங்க போற? வீட்லயே உட்காந்துக்கோ. அதுதான் பிரதர் மெசேஜ் என்ன செய்யறாங்க, வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்கல்ல, உட்காந்து வாட்ஸ்அப்ல கேட்டுக்குவேன். வசனம் தானே வேணும், வாட்ஸ்அப்ல வருதுல உட்காந்து கேட்டுக்குங்க.
சத்தியத்தை கீழ்ப்படிய விடாம, அந்த கீழ்ப்படிதலுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ், அது ஒரு அட்ராக்டிவா, எனக்கு ஈஸியா தோன்றது போல ஒரு ஆல்டர்னேட்டிவை நமக்கு பிசாசு என்ன செய்கிறான்? கொடுக்க ஆரம்பிக்கிறான். நம்ம இன்னைக்கு ஆராய்ஞ்சு பார்க்கணும், அவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா? வசனத்துக்கு கீழ்ப்படியாம, இப்ப இந்த கடன் விஷயமும் அப்படிதாங்க. கடன் வாங்கக்கூடாது சொல்லுது, அவங்க தேவ பிள்ளை தாங்க, அவங்க கர்த்தருடைய பிள்ளைங்க, அவங்களாம் கொடுக்குறாங்கிறாங்க, நீங்க ஏன் வேண்டான்னு சொல்லுகிறீங்க? எப்படியாவது எனக்கு கடனாளி ஆப்பது அவனுடைய திட்டம். வார்த்தைக்கு கீழ்ப்படிய விடாம பண்ணுவது அவனுடைய திட்டம். ஆண்டவரே, என்னானாலும் நான் கீழ்ப்படிவேன். பாருங்க, சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. அமலேக்கியரை ஆண்டவர் நிக்கிரகம் பண்ண சொன்னார். அவரோ என்ன செய்யல? அழிக்கல. அதுக்கு என்ன ரீசன் சொன்னார் தெரியுமா? என்ன ரீசன் சொன்னாரு? உமக்கு பலியிடும்படியாக தான் உம்முடைய ஜனங்க என்ன செஞ்சாங்க? அதை வச்சாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் ஆண்டு நம்மகிட்ட என்ன செய்கிறாரு? எதிர்பார்க்கிறாரு. ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம் என்று சொல்லி 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லி சொன்னாரு. இன்னைக்கு எனக்கு உங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ விடாம, கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர் சித்தத்துக்கு அர்ப்பணிக்க விடாம, ஏதோ ஒரு ஷார்ட்கட் இருக்கிறதோ, பிசாசு ஒரு ஷார்ட்கட்டை நமக்கு முன்னால கொண்டு வர்றானா, அது வசனத்தின் படி மாறி போகிறது. பேதுரும் அப்போஸ்தலரும் அடிச்சுட்டு சொல்றாங்க, அந்த தலைவர்கள், நீங்க இந்த நாமத்தை குறித்து இனிமேல் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது, கொஞ்சம் கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே பேதுரு சொல்றாரு, நான் கண்டதையும் கேட்டதையும் சொல்லாமல் இருக்க கூடுமோ? அப்புறம் அந்த வசனம் வாசிப்பீங்களா? அப்போஸ்தலர், நானும் வசனத்துல ரொம்ப குறைவுள்ளவன் தான். நான் ஆரம்பிச்சா யாராவது முடிச்சிருவீங்க நம்பிக்கையில என்ன செய்யறேன், நான் ஆரம்பிக்கிறேன். அப்போஸ்தலர், அது எத்தனாவது வசனங்க? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனமும் 20வது வசனம். 18ல நீங்க பேசக்கூடாதுன்றாரு, அதை பற்றி போதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டார். அப்ப அதை 19, 20 வாசிக்கலாமா? பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே என்றார்கள். அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியணும் வசனம் சொல்லுது. ஆனா அந்த வசனம் தெளிவா சொல்லுது, கர்த்தருக்குள் என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்க. கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க. ஆண்டவருக்கு கீழ்ப்படிய விடாம சட்டம் வருதுன்னா நான் அதை கீழ்ப்படியணும்னு அவசியம் இல்லை. கர்த்தருக்கு கீழ்ப்படிவதுதான் முக்கியம். ஆண்டவருக்கு கீழ்ப்படிய விடாம பலி செலுத்துவதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குதா? நாங்கள் ஊழியத்துக்குன்னு எங்களை ஒப்பு கொடுக்க வரும்போதுங்க, முழுவதுமா வேலை செஞ்சுட்டு ஊழியம் செய்கிறோம். முழுசா கர்த்தருக்குன்னு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க வரும்போது ஒரு சில இங்கே ஊழியர்கள் எல்லாம் பழக்கம். அப்போ நிறைய பேர் சொன்னாங்க, ஆல்வின் ஏன் அவசரப்படுறீங்க? ஊழிய சைடுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஊழியத்துக்கு தாங்குவதற்கு தான் ஆட்கள் இன்னைக்கு இல்லை. சம்பாரிச்சுட்டு பிஸ்னஸ் செஞ்சுட்டு வர்ற வருமானத்தில் கர்த்தருக்கு கொடுத்துட்டு நீங்கள் ஊழியம் செய்யலாமே. ஆண்டவர் அப்படி சொல்லலையே. ஆண்டவர் முழுசாக வர வைக்க, அது நல்லதா இருக்குதுங்க, அது ஆசீர்வாதமா தான் இருக்கிறது. எங்க அம்மா சின்னதுல இருந்து சொன்னாங்க, யார்கிட்டையும் காசு வாங்கக்கூடாது, நீ சம்பாரிச்சுட்டு தான், நீ சம்பாரிச்சுட்டு நீ என்னமா பண்ணி உன் காசுல தான் நீ என்ன செய்யணும்? நீ ஊழியம் செய்யணும். யார்கிட்டையும் ஊழியத்துக்குன்னு காசு வாங்கக்கூடாது. எல்லாமே உள்ள போய் இருக்கிறது. அவங்க சொல்ற ஆலோசனைகள் நல்லதா இருக்கிறது. ஆனா கர்த்தருடைய வழி அப்படி இல்லையே. ஆண்டவர் முழுசா வர சொல்லிட்டாரு, முழுசா ஒரு பக்கமா வர சொல்லிட்டாரு. அது எனக்கு அட்ராக்டிவா தான் இருக்கிறது. பிசாசுடைய தந்திரம் வார்த்தைக்கு கீழ்ப்படிய விடாம, தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிய விடாம எனக்கு ஆல்டர்னேட்டிவ் கொடுக்குறான். நம்ம யோசிச்சு பார்க்கலாமா? ஆண்டவர் உங்களோட பேசி இருக்கிறாரா? அந்த பேசி இருக்கிற சித்தத்துக்கு, பேசி இருக்கிற தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய விடாம ஏதோ ஒரு ஆல்டர்னேட்டிவ் எனக்கு இருக்கிறதோ, நல்லா சம்பாரிச்சு ஏசப்பாக்காக காசு கொடுக்கலாமே, நல்லா சம்பாரிச்சு பெரிய பெரிய ஆலயங்களை கட்டலாமே. நிறைய மிஷினரிமார்களுடைய பிள்ளைங்க எனக்கு வந்த பாரம் என்னன்னாங்க, நிறைய மிஷினரிமார்களுடைய பிள்ளைங்க ஊழியத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க, பெரிய பெரிய வேலைக்கா போயிடுறாங்க, வெளிநாடு அனுப்புறாங்க. நாங்க இருக்கிற கோயம்புத்தூர்ல கூட நல்ல அர்ப்பணிப்போடு இருக்கிற ஊழியர்கள், ஆனா தங்க பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி இருக்கிறாங்க. வெளிநாட்டில் படிக்க வைக்கிறாங்க, வெளிநாட்டில் சம்பாதிக்க வைக்கிறாங்க. ஏன்னு சொல்லி கேட்டாங்க, அவங்க அங்கிருந்து காசு கொடுத்து ஊழியத்தை என்ன செய்யறாங்க? தாங்குகிறாங்க. ஆண்டவருக்கு காசு அவசியம் இல்லையே, வெள்ளியும் பொண்ணும் அவருடையதாச்சு, அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளை தானே ஆண்டவர் கேட்கிறாங்க. பிசாசு இப்படி வஞ்சிக்க பார்க்கிறான். ஆல்டர்னேட்டிவை கொடுத்துட்டு நம்ம யோசிச்சு பார்க்கலாமா? இன்னைக்கு தேவ சித்தத்துக்கு மாறாக பிசாசு சொல்லுகிற ஆல்டர்னேட்டிவ்க்கு இன்னைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிட்டு அவருடைய தந்திரத்துக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோமோ? கடைசியாக
இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதை விட்டு விடாதீங்கன்னு ஒரு பாட்டு பாடியிருந்தோம்ல ரொம்ப நாள் முன்னால். அந்த பாட்டுடைய அடிப்படையில் ஒரு வார்த்தை கடைசியாக நம்ம பார்த்து முடிக்கிறதுங்க. பிசாசுடைய தந்திரம் சபை கூட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, சரியாங்க? எப்படியாவது சபை கூடுதல்ல ஒரு தேவ பிள்ளை கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுடைய திட்டம். நீங்க அந்த பார்வோனுடைய காரியத்துல நமக்கு நேரம் இல்லை பார்ப்பதற்கு. நான் 10 நிமிஷம் வேற சொல்லிட்டேன்ல, நான் வார்த்தை என்ன செய்யணும், நான் காப்பாற்றணும்ல. பார்வோன் 4 விதமான திட்டங்கள் மூலமா என் ஜனங்களை என்னை ஆராதிக்க போக விடுன்னு ஏசப்பா சொல்லும்போது 4 வித்தியாசமான திட்டங்களில் அவன் என்ன செய்கிறான், தடை பண்ணுகிறான். யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் எடுக்க வேண்டாம், நான் சொல்லிட்டு மட்டும் வந்துடுறேன். யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வேலையை அதிகப்படுத்துகிறான். சரியாங்க? வேலையை அதிகப்படுத்துகிறான், எக்ஸ்ட்ரா வேலையை செய்ய வைக்கிறான். ஒரு கட்டில் வித்தா போதும் ரமேஷ் பிரதருக்கு, ஒரு கட்டில் விட்டா 10வது 2 கட்டில் வீன்னு சொல்லிட்டு நைட்டா போக வைக்கிறாங்க. அடுத்த நாள் சபைக்கு வர விடாம போய் விடுகிறது. ஒரு பிசினஸ்ல சம்பாதி போதுமா இருக்கிறது, பத்த மாட்டேங்குது, இன்னொரு பிசினஸ் பண்ண வைக்கிறான். ஆண்டவருக்காக வாழ விடாம பண்ணிக்கிறான், வேலையை அதிகப்படுத்துகிறான், சபைக்கு வர விடாம தடை பண்ணுகிறான். 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துலங்க, ஏன் தூரமா போறீங்க, இங்கேயே நீங்க என்ன செய்யுங்க, ஆராதிங்க. ஐயா காலேஜ் போருக்கு இப்போ இந்த கேபா எவ்வளவுமா பிரயாணம் பண்ற, காலேஜ் போறதுக்கு எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ற, எவ்வளவு நேரம் அது உன் டிராவல்? 2 மணி நேரம் ஆகுது. இந்த மக காலேஜ் போறதுக்கு காலையில் 6 மணிக்கு கிளம்புறான், 8 மணிக்கு போய் காலேஜ் 2 மணி நேரம் பஸ்ல போறான். அஜயும் அப்படி தானே போற? அஜய் எவ்வளவு தூரம் போற? 1.5 மணி நேரம் காலேஜ் போறதுக்கு போறாங்க. சபைக்கு பக்கத்துல போய்க்கலாங்க, ஏன் அவ்வளோ தூரம் போனோம்? ஹாஸ்பிட்டல் உடன்சித்திரம் போறோம், ஹாஸ்பிட்டல் வெள்ளூர் போறோம், ஹாஸ்பிட்டல் சானிட்டோரியம் போறோம். சபைக்கு போகிறதுக்கு தூரம் ஆயிடுச்சு. ஏன் பிரதர் வரல? தூரங்க, ரொம்ப பக்கத்திலேயே போக ஆரம்பிச்சிட்டேன். இது பிசாசுடைய தந்திரம். தூரம் என்று சொல்லி என்னை ஏமாற்ற வைக்க பார்க்கிறான். அடுத்தது அவன் என்ன செய்கிறான்னாங்க, பிள்ளைங்களை ஏன் கூட்டிட்டு போறீங்க, பெரியவங்க மட்டும் போயிட்டு வாங்க, பெரியவங்க போயிட்டு வாங்க, பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு போகாதீங்க. அது எங்க வரும்னாங்க 10ஆம் அதிகாரம் 8லிருந்து 11 வரைக்கும். பிள்ளைங்களை விட்டுட்டு போங்க, நீங்க மட்டும் போங்க. அடுத்த சந்ததி ரட்சிக்கப்படக்கூடாது, அடுத்த சந்ததி ஏசப்பாக்குள்ள வரக்கூடாது. நம்முடைய பாரம் இன்னைக்கு, ஆண்டவரே எங்க பிள்ளைங்க எங்களை விட அதிக பரிசுத்தத்துக்குள்ள வரணும், இன்னும் அதிக அர்ப்பணிப்புக்குள்ள வரணும், பிள்ளைங்களை போக விடாம தடை பண்ணுவது. கடைசியாங்க அது 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல காணிக்கை கூட கொடுக்க கூடாது. சரியாங்க? அதெல்லாம் நீங்க ஒன்னும் கொண்டு போக கூடாது, இது செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு கொடுக்க விடாம நம்ம என்ன செய்கிறது, பிசாசு தடை பண்ற. அப்படி பெரிய தேவை இருக்கிறது. என் வீட்டுல தேவைன்னா நான் சும்மா இருக்க மாட்டாங்க, சபையில தேவை இருக்கு, சும்மா இருக்கிறேன் நான். என் வீட்டுல லைட் எரியலன்னா உடனே சரிப்படுத்துகிறேன், சபையில லைட் எரியல கவலைப்பட மாட்டேங்கிறேன். என் வீட்டுல வாட்ச் ஓடலைன்னா இம்மீடியட்டா போய் புது வாட்ச் வாங்கிட்டு வர்றேன். சபையில எத்தனையோ நாட்களும் வாட்ச் ஓடல, கவலைப்பட மாட்டேங்கிறேன். ஆண்டவருக்கு கொடுக்க எனக்கு என்ன இல்லை, எனக்கு இஷ்டம் இல்லை. பிசாசு தடை பண்ணுகிறான். எத்தனை ஊழியங்கள் தடைப்பட்டதற்கு காரணம் தாங்குகிறவர்கள் இல்லையே. பிசாசுடைய தந்திரம் என்னன்னா சபை கூடி வருதல தடை செய்வது. ஆராய்ஞ்சு பார்ப்பீங்களா? என்னாலும் சரி, பிரதர் சொன்னாங்கல்ல, சானிட்டோரியம்ல படுத்து இருக்கும்போது, ஆண்டவரே நான் என்ன தவறு செஞ்சேன், இது ஒரு அடியான உணர்கிறேன், என்ன ஆண்டவரே செய்யணும்னு சொல்லி சொன்ன போது, உன்னை ரட்சித்த அந்த சபைக்கு, நீ ரட்சிக்கப்படுவதற்கு பயன்படுத்தப்பட்ட தாய் சபைன்னு சொல்லி சொன்னாங்க, ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவர் பயன்படுத்த சபைக்கு நீ போன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி சொன்னாராம். என்னை உங்களையும் சபை கூடுதல வர விடாம பிசாசு தடை பண்றானா, தீர்மானம் எடுப்போம் இந்த வருஷத்துல, ஆண்டவரே சபை கூடுதல நான் விட மாட்டேன். 5 காரியம் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம் சிஸ்டர் நிஷா சிஸ்டர்? ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம், பட்டயத்தை என் கையில விட்டு பிடுங்க பார்க்கிறான். எது பட்டயம்னா என்ன அர்த்தம்? அவருடைய வசனத்துக்கு இடம் கொடுக்காம, வசனம் முக்கியம் இல்லை வேற முக்கியம் சொல்லி பண்ணுகிறான். 2வது வசனத்தை கூட புரட்டி போடுகிறான், பட்டயத்தை திருப்பி வைக்கிறது போல பிரயோஜனம் இல்லாம பண்ணுகிறான், அறகுறையாய் புரிய வைக்கிறான். அந்த வசனத்தினால எனக்கு பிரயோஜனம் இல்லாம போய்விடுகிறது என்று சொல்லி பார்த்தோம். 3வது என்னுடைய அழைப்பை, என்னுடைய தெரிந்து கொள்ளுதல், என்னுடைய அடையாளத்தை சந்தேகப்பட வைக்கிறான். நீ தேவனுடைய பிள்ளையானா, நீ ஊழியனானா, நீ அழைக்கப்பட்டது உண்மையானா, ஏன் இப்படி நடக்கிறது கேள்வி கேட்க வைக்கிறான். 4வதாக ஒரு அட்ராக்டிவான, தமிழ் வார்த்தை கரெக்டா எனக்கு தெரியல, ஒரு கவர்ச்சிகரமான ஒரு மாற்று வழியை, தேவ சித்தத்துக்கு மாற்று வழி, தேவ சித்தம் செய்யாதன்னு சொல்ல மாட்டேங்கிறான், மாற்று வழியை கொடுக்கிறான். அந்த வழியா போவதற்கென்று நான் எச்சரிக்கையா இருந்து வெளியே வரணும். கடைசியாய் சபை கூடுதலை விட்டுவிட பண்ணுகிறான். இப்படி ஒரு நிமிஷம் கண்களை மூடலாமா? நம்ம திரும்பி வந்து ஜெபிக்க போறோம். ஒரே ஒரு நிமிஷம் அர்ப்பணிச்சுட்டு போக போறோம். அன்புள்ள ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
நாங்கள் கேட்ட வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிசாசின் தந்திரங்கள் அறியாதவைகள் அல்லன்னு சொல்லி சொன்னீங்க. இன்னைக்கு எங்களோடு கூட பேசுனீங்கப்பா. இதில் நாங்கள் எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்க, ஜாக்கிரதையாக இருக்க, அவனுக்கு எங்களிடத்துல ஒரு இடமும் இல்லாமல் போக பண்ண, புரிந்து கொண்டவர்களாக தூரம் விலக அவன்கிட்ட எங்களை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி எங்களை ஒப்பு கொடுக்குறோம். மீதமுள்ள நேரமும் இதையே சிந்திக்க, தியானிக்க வந்து இதை வச்சு நாங்கள் ஜெபிக்கும் போது உண்மையான அர்ப்பணிப்போடு நாங்கள் அர்ப்பணிப்பேன். எல்லாருக்கும் கிருபை கொடுங்க. சிந்தை சிதறி போக விடாதீங்க சுவாமி. சத்துரு வேறு பக்கமா எங்களை கொண்டு போக விடாதீங்க. இந்த டீ குடிக்கிற நேரம் கூட எங்க சிந்தை உங்க வசனத்தின் மேல இருக்கட்டும். ஒரு வசனத்தையே பேசிக்கொள்ள எல்லாருக்கும் கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen.